कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கைய கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. பெரிய திருமொழி 7ஆம் பத்து 6ஆம் திருமொழி. அடியன் திருப்புலாணி சுந்தரராஜன் விண்ணப்பம் பண்ணுறேன். சிங்கமதாய் அப்படின்ற பதிகம், தேரெழுந்தூர் பதிகம். இதில் வியாக்கியான அவதாரிக்கை, இந்த பதிகத்துக்கான அவதாரிக்கை. சிங்கமதாய் இத்தியாதி போன புனிதர் என்று இன்னாதானார் அப்படின்னா வருந்தினார். எங்கேனும் போனோமா, போயிட்டாரே அப்படின்னு வருந்தினார் ஆழ்வார். எங்கேனும் போனோமோ, உமக்காக வந்தோம், இவ்விடங்களில் வந்து நிற்கிறது என்று உகந்தருளின கோயில்களில் நிலையை காட்டினான். இனித்தான், அங்கெல்லாம் தான் இருக்கேன்றதை என் பெருமான் காட்டி கொடுத்தான். இனித்தான் சிறுக்கனுடைய பிரதிஜா சமகாலத்திலே வந்து உதவினவன். பிரகலாதன் பிரதிஜை பண்ண அதே காலத்தில் வந்து, பிரதிஜைனா ஒரு சூளுறவு, ஒரு சபதம் பண்ணுறான், பெருமான் எங்கேயும் இருக்கா அப்படின்னு. அந்த சமயத்திலே வந்து உதவினவன் என்று நம்மை அறிந்திலீரோ, உமக்கு நினைத்த வகையெல்லாம் பரிமாறுகைக்காக இங்கே வந்து நின்னோம், உம்முடைய விரோதியை போக்கி உம்மை அடிமை கொள்ளுகைக்காக வந்து நின்னோம் என்று திருவெழுந்தூரிலே நிற்கிற நிலையை காட்ட கண்டு திருப்தராய் அனுபவிக்கிறார். ததேவ கோபாய யத பிரசாதாய ச ஜாயதே என்கிறபடியே இந்நிலைதானே இவருக்கு இழவுக்கும் உடலாய் பேத்துக்கும் உடலாய் திருப்பது. அதாவது ஒரு வஸ்து, விஷ்ணு புராணத்தில் சொல்கிறது, ஒரு வஸ்துவானது ஒரு காலத்தில் கோபத்துக்கு காரணமாகுது, அதுவே இன்னொரு காலத்தில் சந்தோஷத்துக்கு காரணமாகவும் ஆகுது. இப்போ குளிர்காலத்தில் இது கம்பளியானது உபயோகமாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் அந்த சமயத்தில் இன்னும் சில்லிப்பான ஜலம் இருந்ததுன்னா அது கோபத்துக்கு காரணமாகும். வெந்நீர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவே வெய்ய காலம் வந்து எடுத்தோம்னா அந்த குளிர்ந்த தண்ணீர் அப்போ அதுவே சந்தோஷத்துக்கு காரணமாயிடும் அப்படின்னு என்கிறபடியே இந்நிலைதானே அப்படின்னா இந்த தேரெழுந்தூரில் இருக்கிற நிலைதானே இவருக்கு இழவுக்கும் உடலாய் பேத்துக்கும் உடலாய் ஆய்த்து இருப்பது. ஆகையாலே தமக்கு இப்போது சமாதானம் ஆகிவிட்டது. ஐயோ இழந்தேனேன்னு வருந்தினதுக்கு இங்கே வந்து நிற்கிறேனேன்னு காட்டுனதுனால பேத்துக்கு உடலாகவும் ஆயித்து என்று சொன்னார். முதல் பாட்டு. சிங்கமதாயவுணன் திரளாகம் முன் கீண்டுகந்த சங்கமிடத்தானே தழலாழி வளத்தானே செங்கமலத்தேனையார் தென்னழுந்தையில் மன்னி நின்ன அங்கமலக்கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே. சிங்கமதாயவுணன் நரசிம்ம ரூபையாய் கொண்டு ஹிரண்யாசுரனுடைய பலிஷ்டமான சரீரத்தை, ஆகம்னா சரீரத்தை, முன் கீண்டுகந்த அந்த பிரகலாதன் பிரதிஜை பண்ணின அதே காலத்தில் கிழித்து புகட்டு உகந்த சந்தோஷித்தவனாய், சங்கம் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை இடந்தானே இடது இருக்கையில் உடையவனாய்,
தழலாழி வலத்தானே ஜொலிக்கிற சுதர்சனத்தை வலது திருக்கையில் ஏந்தினவனாய் செம் அழகியதான கமலத்து திருநாபி கமலத்தில் பிறந்த அயன் அனையார் பிரம்மாவோடொத்த பிராமணர்கள் வர்த்திக்கிற, அப்போ பிரம்மாவுக்கு சமமாக அவ்வளோ உயர்ந்த வாழாய் வாழலாம். தென்னெழுந்தையில் மன்னி நின்ன அந்த வர்த்திக்கிற சுந்தரமான தென்னுன்னா சுந்தரமான அழகான திரு அழுந்தூரிலே பொருந்தி நித்தியவாசம் பண்ணுகிறவனாய் அக்கமலம் அழகிய கமல மலர் போன்ற கண்ணன் தன்னை திருக்கண்களை உடைய எம்பெருமானை அடியேன் அனன்யார்க சேஷபூத்தனான நான் கண்டுகொண்டேன் காணப்பெற்றேன். இதுக்கு வியாக்கியானம். முதல் பாட்டு சிங்கமதாய் நரசிம்ம வேஷத்தை உடையனாய் அவுணன் உண்டு ஹிரண்யன். அவனுடைய மிடுக்கை உடைத்தான சரீரத்தை சிறுக்கனுடைய பிரதிகைக்கு முற்பாடனாய் கொண்டு வந்து கிழித்து அவனுடைய விரோதி போக பெற்றதால் வந்த உகப்பும் தன்னதாம்படி விரோதியை போக்குவானும் தானாய் அத்தால் உகப்பானும் தானாய் இருக்கிறபடி. பிரகலாதனுடைய விரோதி போச்சுன்னு உகக்கிறவன் நரசிம்ம பெருமானா இருக்கான். சிறு பிரஜை பால் குடித்தால் உகப்பால் தாயிரே சங்கமிடத்தானே கையில் திவ்யாயுதம் கொண்டு காரியம் கொள்ள அறிந்திலனாய்த்து. அதனால சங்கத்தை வச்சுருக்கான். திவ்ய ஆயுதம் இல்லையே, அது வேற என்ன ஊதர சாதனம் தானே. அவனுக்கு அறிந்திலனாய்த்து செங்கமலம் இத்தியாதி. செங்கமலத்து அயனனையார் தென்னெழுந்தையில் மன்னி நின்ன. செங்கமலத்து அயன் அனையார் சிருஷ்டி காரியத்துக்கு கடவனான பிரம்மாவோடு ஒத்திருக்கிற அந்த செங்கமலத்து அயன்னா எம்பெருமானுடைய திருநாவி கமலத்திலே பிறந்த அது கமலம், அந்த அதிலே பிறந்த அயன். அப்படிப்பட்ட பிரம்மா அவனோட ஒத்த அயன் அனையார்னா அவனோடு ஒத்த பிராமணர்கள். பிராமணர்தான திருவெழுந்தூரிலே நித்தியவாசம் பண்ணுகிற புண்டரீகாட்சனான சர்வேஸ்வரனை அடியேன் கண்டு கொண்டேனே. அவ்வூரில் உள்ளாருடைய ஜென்மமும் இன்னிக்கே ஸ்ரீ பிரகலாதாழ்வானுடைய படியும் இன்னிக்கே இருக்கிற நான் கண்டு அனுபவிக்க பெற்றேன். அவ்வூரில் எனக்கு பிறப்பு ஏற்படலை, ஆனால் நான் பகவானை கண்டேன். பிரகலாதாழ்வானுடைய படி அவ்வளவு பக்தி அதுவும் எனக்கு இல்லை, அப்பவும் நான் பெருமானை கண்டு அனுபவிக்க பெற்றேன் என்று சாதிக்கிறார். இதில் நரசிம்மனுடைய அந்த ஹிரண்யகசிபுவை கொன்ற விற்த்தாந்தம் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7வது ஸ்கந்த விஷயத்தை நாம் அனுபவிக்கலாம். அந்த 7வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயமாக அது இருக்கிறது. பிரதம தித்திய ஸ்கந்தங்கள். நரசிம்ம பெருமான் பிரகலாதனுக்காக அவதரித்தான். இப்போ அசுரர்களுக்கெல்லாம் அசுர பிள்ளைகளுக்கெல்லாம் பிரகலாதன் தர்மத்தையே உபதேசிக்கிறான். அப்போ அவர்களெல்லாம் நல்ல புத்தி உண்டாக பெற்றவர்களாய் தர்மத்திலே ருச்சி உடையவர்களாக ஆனார்கள். அவர்களுக்கு பிரகலாதன் சொல்கிறான், அசுரகுமாரர்களே, சமஸ்த பிராணிகளும் நம்மை போலவே பகவானுக்கு சரீரமாக இருப்பவை என்று பாவித்து அவற்றில் தயை உடையவர்களாக நாம் ஆக வேணும். சம்சார பந்தத்தை போக்கிற தன்மை உடையவன் பகவான். சமஸ்த பூதங்களுக்கும் அந்தராத்மா, அவைகளுக்கு நியாமகன். அவனிடத்திலே பிரயோஜனத்தை விரும்பாமல் பக்தியை செய்யுங்கோள். பலரும் அசுரர்கள் பகவானை விரோதித்தவர்கள்லாம் என்ன ஆனா பாருங்கோ. பகன் கேசி முதலான ராட்சசர்களும் யமலார்ஜுனர்களாக இருந்த யக்ஷர்களும் ஹிரண்யாக்ஷன் முதலான அசுரர்களும் பூத்தனை முதலான ஸ்திரீகளும் சாணூரன் முதலான மல்லர்களும் ஜடாயு முதலான அதாவது மாரீச்சன் முதலான மிருகங்களும் மற்றும் பல பாபிஷ்ட ஜீவர்களும் பகவானுடைய சம்பந்தத்தால் அவனுடைய சாரூபியத்தை அடைந்தார்கள். அவள் விரோத பாவத்தை காட்டினாலும் எப்பொழுதும் பகவானே நினைச்சுட்டு இருந்தா. அப்படி அவர்கள் சாரூபியத்தை அடைந்தார். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி ஜடாயு மகாராஜர் சாரூபியத்தை அடைந்தார். பகவானிடத்தில் பிரயோஜனத்தை எதிர்பாரா. அப்போது
தன்னை விரோதிக்கிறவர்களுக்கும் கூட அவர்கள் தொடர்ந்து தன்னை நினைக்கிறான்றதை பார்த்து தன்னுடைய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் எவ்வளவு இரக்கம் உடையவன் பாரு. அதனால பகவத் சாரூபியம்தான் மேலான புருஷார்த்தம் என்று அவன் உபதேசம் பண்ணினான். அசுரகுமார்கள் எல்லாரும் அவன் முடிந்ததை கேட்டு ஒரு தோஷமும் இல்லாமல் அழகா இருக்க என்று அங்கீகரித்தார்கள். அந்த குருக்கள், அசுர குருக்கள்லாம் கற்பிக்கிறதை ஏற்றுக்கொள்ளலாவா? உடனே அவர்கள் பயந்து போயிட்டா குருக்கள்லாம். இந்த பகவத் தர்மத்தில் இந்த அசுர பிள்ளைகள்லாம் கூட மாறாத புத்தி உடையவர்களாக இருக்கிறத கொண்ட ஹிரண்யகசிபுவுக்கு சொன்னார்கள். அந்த குருபுத்தர்கள் மூலமாக தம் பிள்ளை எவ்வளவு தனக்கு எதிராக நடக்கிறான் அப்படின்றதை தெரிந்து கொண்டான் ஹிரண்யகசிபு. அதனால் அவனை வர சொன்னான். அவனும் வந்து ரொம்ப வணக்கத்தோடு தான் நிற்கிறான். ஹிரண்யகசிபு சொல்கிறான் அவனிடத்துல, வீணாக வணக்கமுற்றவனாக இருக்க, மந்த புத்தி உடையவன் நீ, பிடிவாதம் கொண்டு என் கட்டளையை மீறி நடக்கிறாய். என்னுடைய கட்டளையினாலே 3 லோகங்களும் நடக்கும், நடுங்கும். நீ அதை மீறுகிறாய். உனக்கு எப்படி, எந்த பலம் கொண்டு அந்த என்னுடைய கட்டளையை மீறி நடக்கிற நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ பிரகலாதன் சொல்கிறான், எனக்கு பலம் கொடுக்கிறவன் உனக்கு பலம் கொடுக்கிறவன் வேற அல்லன். அவன் உனக்கும் பலிஷ்டர்களான மற்றவர்களுக்கும் அந்த பெருமான் தான் பலம் கொடுக்குறான். பிரம்மதேவன் முதலான பிரம்மதேவன் தொடங்கி ஸ்தாவர ஜங்கமங்கள் வரையிலும் எல்லா, அப்போ உயர்த்தி தாழ்த்தி உடைய எல்லா பிறவிகள்லையும் இருக்கிற எல்லாருக்குமே பலம் கொடுக்குறவன் பகவான் தான் அப்படின்னு இவன் சொன்ன உடனே, என்னுடைய சத்ருவை பற்றியே என்னிடத்துலேயே நீ தைரியமாக பேசுகிற, அதனால் உன்னுடைய மனசை நீ நல்வழிப்படுத்திக்கோ அப்படின்னு ஹிரண்யகசிபு இவனுக்கு சொன்னான். நான் நல்ல வழியில் தான் இருக்கேன் அப்படின்னு இவன் பதில் சொல்லிவிட்டான். அதனால் ஹிரண்யகசிபு சொல்கிறான், மந்த புத்தி உள்ளவனே, நீ நிச்சயமாய் மரணமடைய விரும்புகிறாய்ன்னு தெரிகிறது. உன்னை எவன் வந்து காப்பாற்றுறான்னு இனிமேல் பார்க்குறேன். என்னை காட்டிலும் வேறொருவனை ஜெகதீஸ்வரன் என்று நீ சொல்கிறையே, அவன் எங்கே இருக்கான்? நீ நினைத்து கொண்டிருக்கிற ஜெகதீஸ்வரன் எல்லா இடங்களிலும் அந்தராத்மாவாக இருக்கிறவனாக இருந்தால் இந்த எதிரில் இருக்கிற ஸ்தம்பத்தில் இருக்கானா? ஏங்க தெரிய மாட்டேன்றான். சமஸ்த லோகங்களுக்கும் பிரபுவான நான் இப்படி பிதற்றுகிற உன்னை உன் சரீரத்திலிருந்து உன் தலையை அறுத்து விடுகிறேன். ரக்ஷகன் என்று உன்னாலே பாவிக்கப்பட்ட சர்வேஸ்வரன் உன்னை காப்பாற்றணும் இப்போ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாரதர் சொல்கிறார், இப்படி மகத்தான கோபாவேசத்தோட, அதாவது தர்மபுத்தருக்கு சொல்லிட்டு இருக்கார் இந்த சரித்திரத்தை நாரதர். மகத்தான கோபாவேசம் கொண்டு பரம பாகவதனான தன்னுடைய பிள்ளையை கொடிய சொற்களால் பீடித்து கொண்டு அவன் கத்தியை எடுத்துண்டு சிம்மாசனத்திலிருந்து எழுந்து தன்னுடைய பலமுள்ள முட்டியினாலே ஸ்தம்பத்தை அடித்தான், கையினாலே அடித்தான். உடனே அதிலிருந்து பயங்கரமான துவனி உண்டாயிற்று. பிரம்மாண்டமெல்லாம் வெடித்தார் போல அந்த ஒலி இருந்தது. யுதிஷ்டிரா, அதான் தர்மபுத்தருக்கு சொல்கிறார், யுதிஷ்டிரா அப்படின்னு அவரை கூப்பிடுறார். தங்கள் இடங்களில் இருக்கிற தங்கள் இடங்களில் இருக்கிற பிரம்மாதிகள் எல்லாரும் அந்த துனியை கேட்டு பிரளய காலம் வந்துருத்தோன்னு பிரமித்தார்கள். தங்கள் ஸ்தானங்களெல்லாம் அழிய போகிறது போல் இருக்கு அப்படின்னு நினைத்தார்கள். பிள்ளையை கொல்ல விரும்பின இவன் ஹிரண்யகசிபு தன் பலமுள்ள அளவும் முயற்சி செய்கிற அந்த அசுரராஜன் ஒரு நாளும் கேட்காத ஒரு அற்புதமான துவனியை அன்னைக்கு கேட்டான். அந்த காரணமான வஸ்து எது என்று சபையின் நடுவில் முழுவதும் எவ்வளோ உத்து பார்த்தாலும் அவனுக்கு காண கிடைக்கல. அப்பொழுது அசுர கூட்ட தலைவர்கள்லாம் பெரிய பயம் அடைந்தார்கள். அந்த பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக ஜங்கம ஸ்தாவர ரூபமான சமஸ்த பூதங்களிலும் தான் நிறைந்திருக்கிறதையும் சத்தியம் செய்ய விரும்பி மிருகமாக இல்லாமல், அதாவது தான் இருக்கிறதையும் காட்டணும், பிரகலாதன் வாக்கையும் காப்பாற்றணும், ஆனால் வரத்தின்படி நடந்து கொள்ளணும்
பிரம்மாட்ட எந்த வரம் கேட்டிருக்கானோ அந்த வரத்தை மீறாமல் நடந்து கொள்ளணும். எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பகவான் ஒரு உருவத்தோட அந்த சபையில் புலப்பட்டான். இப்படி கிளம்புற ஒரு பிராணி விசேஷத்தை பார்த்து, இது மனுஷமும் இல்லை, மிருகமும் இல்லை, சிங்கமும் இல்லையே, இது என்ன மிருகம் அப்படின்னு பார்த்தான். இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தான். எம்பெருமானுடைய முகம் ஜொலித்தது. அந்த சடைகள்லாம் தொங்க பெற்று பெரிய ஒரு ஆடம்பரம் அமைந்திருந்தது. அதாவது அது ஆடிக்கொண்டிருந்தது. கோரப்பற்கள்லாம் பயங்கரமாக இருந்தன. நாக்கு பெரிய கத்தி போல அது வெளியில் நீட்டு இருந்தது. கத்தியின் நுனி போல கூராக இருந்தது. புருவ நெருப்போட கூடின முகத்தினாலே பயங்கரமாக இருந்தான் பெருமான். காதுகள் மேலே நெறித்து கொண்டிருந்தன. வாயும் மூக்கும் திறந்து பர்வத குகை போல பரந்த அற்புதமாக இருந்தன. சிங்க முகம், மனுஷ உடம்பு, அப்படி எம்பெருமான் காட்சியளித்தான். கன்னத்தின் ஓரங்கள்லாம் பிளந்திருந்தன. அந்த ஹிரண்யகசிபு நரசிம்ம ரூபியான பகவான் மேலே வந்து எதிர்த்து வந்தான். நிருசிம்மனுடைய தேஜஸில் மறைந்த அக்னியில் விழுந்த விட்டில் போல புலப்படாமலே இருந்தான். பகவானுடைய தேஜஸ் இவனையே மறைச்செடுத்து சுத்தசத்து சுரூபனான பகவானிடத்தில் விழுந்த தமோகுண சுபாவனான அசுரன் மறைந்தது ஆச்சரியம் இல்லை. அவன் கோபத்தினாலே பெரு வேகமுள்ள கதையை சுழத்தி நரசிம்மனை அடிக்க முயன்றான். அப்படிப்பட்ட தைத்திய ராஜாவை கதையை தெரித்த நரசிம்ம பகவான் கருடன் சர்ப்பத்தை பிடிக்கிறா போல கதையோட கூடின அந்த அசுரனை பிடிச்சிருந்தான். அந்த சர்ப்பம் நழுவுறாப்புல இவனும் நழுவினான். ஆனால் பகவான் அவனை வேணும்தான் நழுவ விட்டான். கொஞ்ச நாள் விளையாட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணான். அதுக்கப்புறம் மீளவும் அவன் அவன் அங்கே போய் கத்தி காடையங்களை எடுத்துட்டு நரசிம்மன் மேலே எதிர்த்து வந்தான். பகவான் இப்பொழுது பிடித்தான். அவனால் தப்ப முடியல. விடுவித்து கொள்ள 4 புறங்களிலும் திமிர்த்தான். ஒன்றும் பண்ண முடியல. இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினாலும் அடிக்கப்படாத அந்த அசுரன் அவனை எம்பெருமான் தூக்கிண்டு வாசப்படிக்கு போனான். தன் மடியிலே தள்ளினான். ஒரு பாம்பு எலியை பிடிக்கிற மாதிரி பிடித்து அவரை கருடன் சர்ப்பத்தை பிளக்கிறது போல நகங்களாலே அவன் மார்பை பிளந்தான். அவலீலையாக ரொம்ப சுலபமாக பிளந்தான். கோபாவேசத்தினாலே பார்க்க முடியாமல் பயங்கரமான கண்கள், இரத்த பிந்துக்களாலே நிறைந்து சிவந்திருக்கிற ஜடைகள். அந்த நரசிம்மன் திறந்த வாயின் ஓரங்களை நாக்கினாலே நக்கிண்டு அந்த அசுரன் குடலை பிடுங்கி மாலையாக அணிந்து யானையை கொன்ற சிம்மம் போல நகங்களின் நுனிகளாலே பிளக்கப்பட்ட ஹிருதயத்தை உடைய அந்த அசுரனுடைய சரீரத்தை தூக்கி அப்படி எறிந்தான். மேலான ஆயுதங்களை ஏந்தி அவனை தொடர்ந்து வந்த அவன் பிருத்தியர்களை எல்லாம் எதிர்த்தான். எல்லாரையும் கொன்றான் பெருமான். அதுக்கப்புறம் கோபத்தோட சிம்மாசனத்தில் போய் அவனுடைய சிம்மாசனத்தில் போய் அமர்ந்தான். அவனை பலரும் ஸ்தோத்திரம் செய்தார்கள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணான், ருத்ரன் ஸ்தோத்திரம் பண்ணான், இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணான், ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணார்கள், பித்ருக்கள் ஸ்தோத்திரம் பண்ணார்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், மனுக்கள், பிரஜாபதிகள், கந்தர்வர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், கிம்புருஷர்கள், வைத்தாளிகர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. கடைசியாக விஷ்ணு பரிச்சாரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அதுக்கப்புறம் பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமான் தன் கோபத்தை ஆற்றிக்கொண்டான். என்ன இந்த நரசிம்மனுடைய சரித்திரமானது பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்திலே சொல்லப்படுறது. பிரகலாதனுக்கு அருள் புரிந்து மறைந்தான் எம்பெருமான் என்று சொல்லப்படுறான். அடுத்து 2வது பாட்டு. கோவானார் மடிய கொலையார் மழுக்கொண்டருளும் மூவா வானவனை முழுநீர் வண்ணனை அடியார்க்கு ஆவாவென்னிறங்கி தன்னெழுந்தையில் மன்னி நின்ன தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு தெளித்தேனே. கோவானார் ராஜாக்கள் என்று பெயர் பெற்றவர்கள் எல்லாரும் முடிந்து போகும்படியாக கொலையார் சம்ஹார கிரியையை சுபாவமாக உடைத்தான அந்த மழு என்னும் ஆயுதம் அப்படின்னு இந்த கோடாலி, அதை ஏற்றி கொண்டு கலப்பை பலராமனுக்கு, இவருக்கு கோடாலி.
அதை மழு என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தினவனாய் மூவா கிழத்தனம் முதலான விகாரங்கள் இல்லாத வானவனை பரமபதநாதனாய் முழுநீர் நிறைந்து ஜலத்தை உடைத்தான சமுத்திரத்தினுடைய வண்ணனை வர்ணத்தை உடையவனாய் அந்த நிறத்தை உடையவனாய் அடியார்க்கு அனன்யார்க்கு சேஷபூதரானவர் விஷயத்தில் ஆ ஆ என்று இறங்கி ஐயோ ஐயோ என்று கிருபை பண்ணி தென்னெழுந்தையில் மன்னி நின்ன தேவாதி தேவனை நித்தியசூரி நிர்வாககனானவனை யான் நான் கண்டுகொண்டு கண்ணாலே சேவித்து திளைத்தேன் கலக்கமத்து கழித்தேன். வியாக்கியானம் 2ஆம் பாட்டு. கோவானார் மடிய ஓரோ பிரதேசங்களுக்கு நிர்வாகராய் க்ஷத்திரியர் என்று பெயர் பெற்றார் எல்லாரும் முடியும்படி கீழாக கொலையார் முழுக்கொண்டருடும் 21 படிகால் க்ஷத்திரிய குலத்தை அறுத்து புகழச் செய்தேயும் வேறோர் ஆயுதம் வேண்டாதபடி இருக்கிற மழுவை கொண்டருளின. அந்த ஏகரூபமான விக்கிரகத்தை உடையவனை, ஒரே ரூபமான திருமேனியை உடையவன், முழுநீர் வட்டனை, ஜலராசியான கடல் போன்ற நிலத்தை உடையவனே. ஜலம் கூட்டம் தான் அந்த கடல். அந்த கடல் போன்ற நிறத்தை உடையவன் எம்பெருமான். அடியார்க்கு ஆவாவன் இறங்கி அசாதாரண பரிகரத்துக்கு தனக்கே உரியவர்களாக இருக்காளே அவளுக்காக ஐயோ என்று கிருபையை பண்ணி திருவழுந்தூரிலே வந்து நிற்கிற தேவாதி தேவனை, அயர்வரும் அமரர்கள் அதிபதியே, நான் கண்ணாலே காணப்பெற்று க்ஷோபம் அடைய தீர்ந்து கலக்கம் அடைய தீர்ந்து அர்த்தம். க்ஷோபம்னா கலக்கம், சம்சார கலக்கம் ஒன்றும் இல்லாதவனாக தீர்ந்து கழிக்க பெற்றேன், சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். இதில் பரசுராமனுடைய விற்த்தாந்தம், பரசுராம ஆழ்வானுடைய விற்த்தாந்தம் சொல்லப்படுறது. அந்த பரசுராம ஆழ்வான் எதனாலே 21 தடவை க்ஷத்திரிய குலங்கள் அழித்தான் என்றால் அவருடைய தகப்பனாரை ஜமதக்னி முனிவரை கார்த்தவீரியார்ஜுனன் என்ற க்ஷத்திரியன் என்ற ராஜா எந்த தவறும் இல்லாத போது அவரை கொன்று விட்டான். அப்பொழுது தாய் வந்து ரேணுகாதேவி 21 தடவை தன்னுடைய மார்பில் அடித்துண்டு அழுதாளாம், பர்த்தா போயிட்டாரேன்னு. அந்த 21 தடவை தாயார் அடித்து கொண்டதுனாலே 21 தலைமுறை துஷ்ட க்ஷத்திரியர்களை எம்பெருமான் பதம் பண்ணான் என்று சரித்திரமானது சொல்லப்படுறது. இதோட 2ஆம் பாட்டு முடிந்தது. அடுத்து 3ஆவது பாட்டு. உடையானை ஒலிநீருலகங்கள் படைத்தானே விடையானோட அன்னு விரலாழி விசைத்தானே அடையார் தென்னிலங்கை அழித்தானே அணி அழுந்தூர் உடையானே அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. உடையானை சர்வஸ்வாமியாய் ஒலி நீர் அப்படின்னா கோஷியா நின்றுள்ள ஜலத்தை உடைத்தான, கோஷிக்கிற ஜலம் அதை உடைத்தான சமுத்திரத்தினால் சூழப்பட்ட உலகங்கள் லோகங்களை படைத்தானே சிருஷ்டித்தவனாய் விடையான் எருதை வாகனமாக உடையதான ருத்ரன் ஓட தோத்து ஓடும்படி அன்னு அந்த பாணாசுர யுத்த சமயத்தில் விரலாழி மிடுக்கு உடைய ஸ்ரீ சுதர்சனத்தை, அந்த சுதர்சனாழ்வானை விசைத்தானே சலிப்பித்தவனாய், அதை அசைத்தவனாய். அடையார் சத்துருக்கள் நிறைந்திருக்கிற அடையாதவர்கள், எம்பெருமான் அடையாதவர்கள்னால சத்துருக்கள், அவர்கள் நிறைந்திருக்கிற தென்னிலங்கை தென் திசையில் உள்ள லங்கையை அழித்தானே நாசம் செய்தவனாய். அணியழுந்தூர் பூமிக்கு ஆபரணமாயிருக்கிற திருவெழுந்தூரை உடையானே இருப்பிடமாக உடையனானவனை அடியேன் நான் அடைந்து உய்ந்து போனேன், ஆசிரியத்து உஜ்ஜீவித்தேன். வியாக்கியானம் 3ஆம் பாட்டு. உடையானை
இத்தியாதி. ஸ்வவ்யதிரிக்த சமஸ்த சேதனர்க்கும் நிருபாதிக சேஷியாய் உள்ளவனே, உடையானே என்றதனுடைய அர்த்தம். உடையவன் அப்படின்னா சேஷியாய் இருக்கிறவன். ஒலிநீர் உலகங்கள் படைத்தானே, சர்வரும் உபசம்ஹிருதமாய் கிடக்க கடல் சூழ்ந்த பூமியை சிருஷ்டித்த காரணபூதனை. எல்லாம் அழிக்கப்பட்டு கிடந்தபோது கடல் சூழ்ந்த பூமியை சிருஷ்டித்தான் பெறுவான். அப்படிப்பட்ட காரணபூதனை. விடையான் இத்தியாதி. விடையானோடைய அன்னு விரலாழி விசைத்தானே அப்படின்னு. விடையானோடனா எருதை வாகனமாக உடையவனான ருத்தன் தோத்து ஓடும்படி விரலாழி விசைத்தானே, அந்த சுதர்சனாழ்வானே செலுத்தினவனே அப்படின்னார். விடையானோட, விடையான் ஓட, அவன்தான் பாரவசியம் சமாயாதா. விடையான் இத்தியாதி. நாட்டுக்கு இரட்சகராக நிறுத்தினவர்கள் தாங்களே அசுரர்களோட கூட பாதகராய் வருமன்னும் நோக்குபவனை. இப்போ பிரம்மா, ருத்ரன், இந்திரன் இவர்களையெல்லாம் எம்பெருமான் உலகத்துக்கு இரட்சகராக இருக்கும்படியாக நியமித்தான். அசுரர்கள்லாம் உலகத்தை அழிக்கிறவர்கள். அவர்களோட தேவர்கள் போய் கூட்டு சேர்ந்த அப்பவும் ஜெகத்தை விடாமல் ரட்சிக்கிறவன் பகவான் என்ன அந்த எம்பெருமானுடைய குணம் சொல்லப்படுறது. அனுகூலர்களே பிரதிகூலர்களாக மாறினாலும் கூட ஜெகத்தை அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். அதனால் நாட்டுக்கு இரட்சகராக நிறுத்தினவர்கள் தாங்களே, நிறுத்தப்பட்டவர்கள் தாங்களே அர்த்தம். அசுரர்களோடைய கூட பாதகராய் வருமென்றும் நோக்குபவனை, அதை நோக்கிறவன் பெறுவான். ருத்ரன் கட்டு ஓடி போனான். இவன் பண்ணின வியாபாரம் என்னென்னில் அவன் பயந்து ஓடும்படியா என்ன பெறுவான் வியாபாரம், என்ன வியாபாரத்தை பண்ணினான் என்னால் மிடுக்கையுடைய திருவாழியை விதிர்த்தான் இத்தனை. அதை ஒரு அசத்தான், அவ்வளோதான். விடையான் போட அவன்தான் பாரவசியம் சமாயாதா, தன்னுடைய வசமே இல்லாதவனா போயிட்டான், மயங்கி விழுந்தான். அப்படி ஆனானான் இந்த சுதர்சனாழ்வானை எம்பெருமான் செலுத்தினவாறு. பரவசனாய் கிடந்தும் அப்படின்னா மயங்கி கிடந்தும் தெளிந்ததும் என்ன பண்ணுறான், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ என்னுமிரே சொல்லுவது. முதல்ல எதிர்த்து வந்தவன் கிருஷ்ணனே மகாபாகுவே, பெரிய கையை உடையவனே என்று ஸ்தோத்திரம் பண்ணுறான். அடையார் இத்தியாதி. அடையார் தென்னிலங்கை அழித்தானே, பிராதிகூல்யமேயாய் அதிலே நிலை நின்றாரை அழியச் செய்யுமவன் எம்பெருமான். அழியச் செய்யுமவனே. அணி அழுந்தூர் உடையானே, நித்திய விபூதி யுக்தனான சம்பத்துக்கு மேலே ஒன்று காணும். எது? அணி அழுந்தூரை உடைமை அப்படின்றது அதை விட பெரிய சம்பத்து. ஒன்று காணும். திருவெழுந்தூருக்கு கடவனாவது, அதுக்கு நிர்வாகனாவது பெரிய சம்பத்து பகவானுக்கு. கீழே உபய விபூதி யோகத்தையும் சொல்லி அணி அழுந்தூருடையான் என்னும் போது, அதாவது உபய விபூதி யோகத்தையும் உடையானே ஒலி நீருலகங்கள் படைத்தானேன்னு இந்த லீலாபூதியை படைத்தான். அதை உடையவனாக இருக்கான், சர்வசுவாமியாக இருக்கான்னா நித்தியசூரிகளுக்கும் நாயகனாக இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த சக்கரத்தாழ்வான இருந்ததுனாலையும் இல்லை அப்படி நாயகனாக இருக்கான்னு சொல்லப்படுறான். அப்படி உபயபூதினா தத்துவத்தை சொல்லிட்டு அணி எழுந்தோருடையான் அப்படின்னு சொன்னான். அது அதை விட பெரிய சம்பத்துன்னு தெரியுது. கீழே உபயபூதி யோகத்தையும் சொல்லி அணி எழுந்தூருடையான் என்னும் போது அதுக்கு மேலே ஒரு சம்பத்தாக வருமிற. இது எது? உபயபூதி யோகத்துக்கு மேலே அணி எழுந்தூரை உடைமைன்றது பெரிய செல்வம்னு தெரிகிறது. அடியேன் இத்தியாதி. அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே, அனன்யகதியான நான் கிட்ட பெற்று அசன்னேவ என்னும் நிலை தவிர்ந்து. அசன்னேவனா ஞானம் இல்லாதவன் அர்த்தம். அசத்தா, இவன் அசத்து இல்லாதவன் என்றே சாஸ்திரம் நிந்திக்கிறது. அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதிச்சேத். பிரம்ம ஜானம் இல்லாதவனாக இருந்தால் அவன் அசத்து தான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த நிலை, அந்த அசத்துன்னு சாஸ்திரத்தால் நிந்திக்கப்படும் நிலை தவிர்ந்து
உஜ்ஜீவித்து கிருதார்த்தனாக பெற்றேன். உஜ்ஜீவனத்தை அடைந்து அடைய வேண்டியதை அடைய பெற்றவனாக பெற்றேன் என்று சொல்கிறார். இதில் இந்த ருத்ரனுடைய கர்வத்தை அழித்த சரித்திரமானது சொல்லப்படுறது. விடையான் ஓட அன்று விரலாழி விசைத்தானே அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ விடையான் ஓட அந்த எருத்தை வாகனமாக உடையான், விடையை வாகனமாக உடையவன் விடையான். அவன் ஓடும்படியாக எம்பெருமான் சக்கரத்தாழ்வானை செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த ருத்ரனை பாணாசுர யுத்தத்தின் போது ஜெயித்த சரித்திரமானது பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 63வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதில் கிருஷ்ணன் யாதவ சைன்யத்தோடு சென்று பாணாசுரனோட யுத்தம் பண்ணினான். அது என்ன காரணமாக அப்படின்னா, பாணாசுரனுக்கு உஷா என்று ஒரு பெண், அவளுடைய சொப்பனத்தில் அனிருத்தாழ்வான், கண்ணனுடைய பேரன், கிருஷ்ணனுடைய மகன் பிரத்யும்னன், அவனுடைய மகன் அனிருத்தன், அவன் தோற்றமளித்தான். ஆனால் அந்த புருஷன் எங்கே இருக்கான்னு அவளுக்கு தெரியல. நான் கனவுல நேற்று ஒரு புருஷனை பார்த்தேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தன் தோழிட்டு சொல்கிறா அவள். சரி, யார் அந்த புருஷன்? அப்போ உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லார் படத்தையும் வரைஞ்சி காட்டினாள் அவள். அவள்லாம் இல்லை இல்லை இல்லைன்ட்டு அவள் கண்ணன பெருமானுடைய படத்தை வரைஞ்சா. இவர் மாதிரி இருக்கு, ஆனால் இவர் இல்லை அப்படின்ட்டு. பிரத்யும்னனுடைய படத்தை வரைஞ்சா, இன்னும் கொஞ்சம் சாயல் ஒத்து இருக்கு, ஆனால் இவரும் இல்லைன்ட்டு. அனிருத்தனுடைய படத்தை வரைஞ்சா, அவர் தான் அப்படின்னு அவள் சொல்கிறாள். அப்போ இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறா. சரி, நான் கூப்பிட்டு வரேன். அவள் ரொம்ப மாயா சக்திகள் நிறைந்தவர், ஆச்சரியமான சக்திகள்லாம் நிறைந்தவள். அனிருத்தாழ்வான் இங்கே துவாரகையில் ஒரு மேல் தளத்தில் மஞ்சத்தில் சயனிச்சுட்டு இருக்கிற அந்த மஞ்சத்தோடு, அதாவது கட்டிலோடு சேர்த்து ஆகாச மார்க்கமாக தூக்கின்னு வந்து இந்த உஷாவினுடைய அந்தப்புறத்தில் வச்சுட்டா. அவன் தூங்க எழுந்து தெளிஞ்சு பார்த்தா ஸ்திரீகள்லாம் உபச்சாரம் பண்ணிட்டுருக்கா. அந்த உஷா இவனுக்கு உபச்சாரம் பண்ணிட்டுருக்கா. அவளை பார்த்து இவனுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அதனால் அவளோடையே தங்கிட்டான். 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. ஆனால் ஏதோ புருஷன் அந்தப்புறத்தில் இருக்கிற மாதிரி தெரியறதேன்னு பாணாசுரன்ட்ட போய் இந்த இவாளெல்லாம் அந்தப்புறத்துக்கு காவலாளிகராக இருக்கிறவா சொல்லிவிட்டா. உடனே அது தெரிஞ்சுட்டு உறுதிப்படுத்திட்டு இங்கே இவனோட யுத்தம் பண்ணுறான். யுத்தம் பண்ணால் அவனும் நல்லா சலிக்காமல் யுத்தம் பண்ணுறான். இருந்தாலும் பாணாசுரன் பெரிய அசுரனோ இல்லையோ, அதனால் நல்ல வரபலம் மிகுந்தவன். இவனை பிடித்து கட்டிட்டான். 2 பேரையும், உஷா அனிருத்தன் 2 பேரையும் சேர்ந்து ஒரே சிறையில் போட்டான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி பரவி துவாரகையில் இவனை காணாமல் தேடுறா எல்லாரும். அங்கே கண்ணன பெருமானுக்கு அந்த செய்தி போயிடுது. அப்போ அவர்களெல்லாம் இந்த பாணாசுரன் மேலே படையெடுத்து வந்தார்கள். பாணனாலே கட்டுன்றிருக்கான் அப்படின்றதையும் நாரதர் மூலமாக கேள்விப்படுறா அங்கே துவாரகையில் இருக்கிறவாள்லாம். அப்போ எல்லாரும் சைன்யங்கள்லாம் கிருஷ்ணனாலே பாதுகாக்கப்பட்டு அந்த சோனிதபுரம் அப்படின்றது தான் பாணாசுரனுடைய ஊர், அங்கே போனார்கள். பிரத்யும்னன், யுயுதானன், கதன், சாம்பன், சாரணன், நந்தன், உபநந்தன், பத்ரன் இவர்கள்லாம் பலராமனையும் கிருஷ்ணனையும் தொடர்ந்து 12 அக்ஷௌகிணி சேனைகளோட பாணாசுரனுடைய நகத்தை சோனிதபுரத்தை எல்லா இடத்துலையும் சூழ்ந்து கொண்டார்கள். எல்லா திசைகள்லையும் தகைந்தார்கள், நல்லா அடித்து உடைத்தார்கள். பட்டணத்துடைய உத்தியானங்களெல்லாம் அழித்தார்கள். உத்தியானங்கள்னால் தோட்டங்கள். கோட்டைகளெல்லாம் அழித்தார்கள். கோட்டை மேல் கட்டடங்களெல்லாம் அழித்தார்கள். கோபுரங்களை முறித்து பாழாக்கானார்கள்.
பாணாசுரன் கோபத்தோடு அவர்களைப் போலவே 12 அக்ஷகுணி சைன்யத்தோடு வெளிப்பட்டான் கோட்டையிலிருந்து. அப்போ ருத்ரன் பாணனுக்கு உதவுறேன்னு வந்தான். அப்போ தன்னுடைய புதல்வன் சுப்பிரமணியனோடு சேர்ந்து பிரபத கணங்கள்னா ருத்ர கணங்கள் தான் சூழப்பட்டு நந்தி என்னும் ரிஷபத்தின் மேலே ஒரு காளமாட்டின் மேலே ஏறிண்டு வந்து பலராமனோடும் கிருஷ்ணனோடும் யுத்தம் பண்ணினான். கிருஷ்ணன் ருத்ரன் இவர்களுக்கு யுத்தம் நடந்தது. பிரத்யும்னன் சுப்பிரமணியன் இவர்களுக்கு யுத்தம் நடந்தது. கும்பாண்டன் கூபகர்ணன் இவா 2 பேரும் பலராமனோட யுத்தம் பண்ணான். சாம்பன் பாணபுத்திரனோட யுத்தம் பண்ணான். சாத்தியகி பாணனோடையே யுத்தம் பண்ணான். இப்படி காண்போர்களுக்கும் கேட்போருக்கும் மயிர்கூச்சலை விளக்கக்கூடியதாக இருந்தது இந்த யுத்தம். பிரம்மதேவன் முதலான தேவசிரேஷ்டர்கள்லாம் வந்து பார்த்தார்கள். முனிவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், அப்சர மடந்தையர்கள், யக்ஷர்கள் எல்லாரும் விமானங்களில் ஏறிண்டு வந்து யுத்தத்தை பார்க்க வந்தார்கள். கிருஷ்ணன் ருத்ரனை தொடர்ந்து வந்த பூதர், பிரேதர், குஹ்யகர், டாகினிகள், யாதுதானர், யக்ஷர், ராட்சசர், விநாயகர், பூதங்கள், மாத்ரு தேவதைகள், பிசாசங்கள், கூஷ்மாண்டங்கள், பிரம்மராட்சசர்கள், இந்த கூட்டங்களை எல்லாம் தன்னுடைய சார்கம் என்ற தனுஷிலிருந்து புறப்பட்ட பானங்களாலே அறுத்து தள்ளினான். பினாகம் என்னும் தனுஷை ருத்ரன் ஏந்தி கொண்டான். அந்த கிருஷ்ணன் மேலே நானாவிதமான அஸ்திரங்களை ருத்ரன் பிரயோகித்தான். சார்கவிற்கு ஐயனாகிய பகவான் வியப்பே இல்லாமல் அவைகளெல்லாம் உரிய பதில் அஸ்திரங்களால் தடுத்து விட்டான். பிரம்மாஸ்திரத்துக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். வாயுவியாஸ்திரத்துக்கு பர்வதாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். அந்த வாயு பர்வதம் தடுத்து நிறுத்து. வேகமாக காத்தடிச்சுன்னா மலை அதை தடுத்து நிறுத்திடுவது. ஆக்னேயாஸ்திரத்துக்கு பர்ஜன்யாஸ்திரம், அது நெருப்பு கக்கின்னு வந்ததுன்னா மழை பொழியற அஸ்திரத்தை பகவான் ஏவினான். பாசுபதாஸ்திரத்துக்கு நாராயணாஸ்திரத்தை ஏவினான். அது பாசுபதாஸ்திரத்தை முடிச்சு கொடுத்தது. மற்றும் அந்த கிருஷ்ணன் ருத்ரனை கடைசியில் ஜிரும்பணாஸ்திரத்தால், அப்படின்னா ஜிரும்பணம்ன்ற கொட்டாவி விட்டுட்டு தூக்கம் வரும்படி பண்ணிட்டான். அவன் பாணாசுரனுடைய சைன்யத்தை கத்தி, கதை, பானம் இவைகளாலே அடித்தான். சுப்பிரமணியன் பிரத்யும்னனுடைய பான சமூகங்களாலே எல்லா புறத்திலும் அடிக்கப்பட்டு அவயவங்களும் இருந்து ரத்தத்தை பெருக்கிண்டு மயில் வாகனத்தோட யுத்த பூமியிலிருந்து புறப்பட்டு போனான். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கரணும் முக்கன் மூர்த்தியும் ஓடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் பூத்தவனேன்னு எல்லாரும் பாணாசுர யுத்தத்தில் ஓடி ஓடி போனான்னு அது இங்கே இருக்குது. அதில் கார்த்திகையான் ஓடி போனான், அதாவது ஒரு சுப்பிரமணியன் ஓடி போனான். அப்புறம் கும்பாண்டன், கூபகர்ணன் இவர் 2 பேரும் பலராமனுடைய உலக்கையினாலே அடியுண்டு பூமியில் விழுந்தார்கள். அவருடைய சைன்யங்களெல்லாம் அந்த நாதர்கள் மாண்டதனாலே 4 புறத்திலும் பயந்து ஓடின. பாணன் தன் சைன்யங்கள்லாம் சிதறி ஓடுறதை கண்டு மிகவும் கோபாவேசமுற்று சாத்திகையை ரதத்தோடு துரத்திட்டு வந்தான். அப்போ சாத்திகையோடு யுத்தம் பண்ணியிருந்தான். அவனை விட்டுட்டு கிருஷ்ணனை பார்த்து ஓட ஆரம்பித்தான். ஏன்னா கிருஷ்ணனை தான் பிரதானமாக கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். யுத்தத்தில் கொடிய மதமுடைய பாணன் ஒரே தடவையில் 500 தனுசுகளை கையில் எழுந்தினான். 1000 கைகள் அவனுக்கு. அவைகள் எல்லாத்தையும் இழுத்து நாணேற்றி ஒன்னொன்னுலேயும் 2 பானங்களை தொடுத்து விடுத்தான் கிருஷ்ணன் மேலே. மகானுபாவிய பாவனான கிருஷ்ணன் அந்த தனுசுகளை எல்லாம் அறுத்து தள்ளினான். சாரதி, ரதம், குதிரை எல்லாத்தையும் அடித்து கொன்றார் பகவான். சங்கநாதம் செய்தார். அந்த பாணனுடைய தாயாகிற கோட்டரை என்பவள் தன் புத்திரனை காப்பாற்றணும்னு நினச்சிண்டு அவன் பிராணம் போயிட போதேன்னு அப்போ ஆடை இல்லாதவளாக கண்ணன் முன்னாலே தலைவரி கோலமாக தோத்தினான். கண்ணனுக்கு ஒரு வெட்கமாக போயிடுத்து. அறையில் ஆடையின்றி இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்க்க போகாமல் முகத்தை குறுக்க திருப்பிண்டான். இதுதான் சமயம் கிடச்சிது. ரதம் முறிந்து தனுசுக்களோட வருத்தமுற்றிருந்த பாணன் அந்த சமயம் பார்த்து பட்டணத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான். பூதகணங்களெல்லாம் ஓடி போகிறதுனால ருத்ரன் பயங்கரமான உருவம், 3 தலைகள் 3 பாதங்கள் உடைய பயங்கரமான ஜுவரத்தை பிரயோகித்தான். அது ருத்ர ஜுரம், சைவ ஜுரம் அப்படின்னு பேர். அது 10 திசைகளையும் தகித்து கொண்டு கிருஷ்ணன் மேலே எதிர்த்து வந்தது. சான்கவின் கையனாகிய பகவான் கிருஷ்ணன் முன்னால் நின்றுது. அப்போ பகவான் அந்த ஜுரத்தை கண்டு வைஷ்ணவமான சீத ஜுரத்தை பிரயோகித்தான். அவ்வளோதான். அது மாகேஸ்வர ஜுரம், வைஷ்ணவ ஜுரம் 2 ஜுரங்களும் ஒன்னோட ஒன்று யுத்தம் பண்ணினான்.
அந்த மாகேஸ்வர ஜனம் வைஷ்ணவ ஜலத்தினாலே பீடிக்கப்பட்டு சக்தி அழுந்து போடுத்து, ரோதனம் செய்தது, அழுது. அப்போ சரணம் பெற விரும்பி கைகளை குவித்துண்டு கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணிச்சு. அப்போது பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கெல்லாம் காரணமான நீ வேதமாகிற பிரமாணத்தால் அறியப்படுகிறவன், உன்னை நான் சரணமடைகிறேன் என்று அது ஸ்தோத்திரம் பண்ணித்து. அதுக்கப்புறம் பகவான் அதனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டான். 3 தலைகளை உடைய சைவ ஜுரமே, உனக்கு நான் அருள் புரிகிறேன். என்னுடைய ஜுரத்திலிருந்து உனக்கு பயம் நீங்கட்டும். நம்முடைய இந்த சம்பாதத்தை எவன் நினைக்கிறானோ அவனுக்கு உன்னிடத்திலிருந்து பயம் உண்டாகாது இருக்க வேணும், அவனை நீ வருத்தக்கூடாது என்று சைவ ஜுரத்துக்கு கட்டளை இடுறார் பகவான். மாகேஸ்வர ஜுரம் சுகர் சொல்கிறார் பரீட்சத்துக்கு, இப்படி பகவானாலே மொழியை பெற்று தன்னை பற்றினவர்களை கைவிடாமல் பாதுகாக்கும் தன்மையை நான் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் செய்து அது மீண்டு போயிடுது. அதுக்கு பிறகு பாணாசுரன் கிருஷ்ணனை எதிர்த்து வந்தான். 1000 புஜங்களாலே பல ஆயுதங்களை தரித்திருக்கிற பாணாசுரன் கோபத்தோட சக்கராயுதம் தரித்த கிருஷ்ணனின் மேலே இரும்பு தடியை எறிந்தான். பகவான் விருஷத்தினுடைய கிளைகளை அது வெட்டுவது போல அஸ்திரங்களை ஓயாமல் பிரயோகிக்கிற பாணனுடைய புஜங்களை சக்கராயுதத்தாலே சேதித்தான். அதுதான் அந்த விருத்தாந்தம் தான் இங்கே சொல்கிறேன். அதனால் இப்படி பாணனுடைய புஜங்களெல்லாம் சேதிக்கப்படுற போது அவன் பக்கத்தில் இறக்கத்தோடு நின்றிருந்த ருத்ரன் பகவானிடத்தில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி சொல்கிறான். வேதாந்தங்களில் மறைக்கப்பட்டிருக்கிற பரபிரம்மம் நீதான், ஞானஸ்வரூபன் நீ, ஸ்வயம் பிரகாசன். யோகாபியாசத்தினாலே பரிசுத்தமான மனசுடைய பெரியோர்கள் உன்னை அறிவார்கள், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த பாணனுக்கு நான் சரணம் கொடுத்துருக்கேன், இவனை நீ கொண்டுட்டீன்னா என்னுடைய வாக்கு வீணாக போயிடும். அதனால் நீ அதை நிறைவேற்ற வேணும், நீ எனக்கு அது செய்ய வேண்டிய அனுகிரகம். அதுக்கு மேலே நீ முன்னாலேயே சொல்லியிருக்கேன், பிரகலாதனுடைய வம்சத்தில் பிறந்தவனை நான் வதிக்க மாட்டேன் என்று நீ சொல்லியிருக்க. இப்போ பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை பலி மகாபலி, மகாபலியினுடைய பிள்ளை பாணன். அப்போ பிரகலாதனுக்கு பலின்றவன் பேரன், பாணன் கொள்ளு பேரன். அப்போ அவன் வம்சத்தில் வந்திருக்கான் இல்லையோ, அவனை நீ கொல்லக்கூடாதுன்னு பிரார்த்திக்கிறான். பகவான் சொல்கிறான், நீ சொன்னபடியே நான் நடக்கிறேன், உனக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன். அதனால் நான் பிரகலாத வம்சத்தில் வந்த இவனை நான் கொல்லுவதில்லை. அதனால் பூமிக்கு பாரத்தை நீக்கிறதுக்காகத்தான் இவனுடைய பல புஜங்களை வெட்டினேன். 4 புஜம் இருக்குது இன்னும், அதை வச்சுட்டு இவன் வாழட்டும், இவன் இனிமேல் பயம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு ருத்ரனுக்கு எம்பெருமான் சொன்னான். அதுக்கு பிறகு பாணாசுரன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு உயிர் காப்பாற்றப்பட்டோமே என்று தன்னுடைய அந்தப்புறத்துக்கு போய் தன் புதல்வி அனிருத்தன் 2 பேரையும் நன்னாக அலங்கரித்து ஆபரணங்கள்லாம் கொடுத்து ஆடைகள்லாம் கொடுத்து அவளுக்கு அக்ஷௌகிணி சேனை சீராவும் கொடுத்து அப்படி அதாவது அக்ஷௌகிணி சேனையோடு அனுப்பி வைக்கிறான். அனிருத்தனை முன்னிட்டு கொண்டு ருத்ரனாலே அபிநந்தனம் செய்ய பெற்று, அதாவது வாழ்த்த பெற்று பாணாசுரன் பின்தொடர்ந்து அவளுக்கு பின்னால் வந்தான். அப்போ அனிருத்தனே பாணாசுரனை திருப்பி கொடுத்துட்டான். அதனால் பகவான் துந்துபிகள்லாம் முழங்க அவனை ஏற்றுண்டு அங்கேருந்து அந்த நாட்டு பெண் உஷாவையும் அழைச்சிட்டு துவாரகாபுரிக்கு எம்பெருமான் சென்றான். அந்த கிருஷ்ணனுக்கு ருத்ரனோடு நடந்த இந்த விருத்தாந்தத்தை, அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய விஜயத்தை யார் காலையில் எடுத்து நினைக்கிறானோ அவனுக்கு எங்கேயுமே பராஜயம் உண்டாகாது என்று பாகவதத்தில் இந்த பாணாசுரனை அவன் அடக்கினது, ருத்ரனுடைய கர்வத்தை அடக்கினது இந்த சரித்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அடுத்து 4வது பாட்டு. குன்னால் மாறி தடுத்தவனை குலவேழ மண்ணு பொன்னாமை அதனுக்கருள் செய்த போரேத்தை அண்ணாவின் நறுனை அமர்ந்து உண்ண அணியெழுந்தூர் நின்னானை அடியேன் கண்டுகொண்டு நிறைந்தேனே. குன்னால், இது 4ஆம் பாட்டு. குன்னால் கோவர்தன பர்வதத்தினால்
கல்மழையை, மாறின கல்மழையை தடுத்தவனை, பரிகரித்தவனாய், குலம் நல்ல ஜாதியில் பிறந்த வேழம். குலம் வேழம் அப்படின்னா நல்ல ஜாதியில் பிறந்த வேழம். அந்த ஸ்ரீ கஜேந்திரமானது பொன்னாமை முடிந்து போகாதபடி அக்காலத்தில் அதனுக்கு அவ்வானைக்கு அருள் செய்த, கிருபை பண்ணி அருளினவனாய், போரேத்தை யுத்தத்தில் செருக்கனானவனாய், அன்று கிருஷ்ணாவதாரத்தில் ஆவின் அருணை, பசுவினுடைய புதிதான அப்பொழுது காய்ச்சி வைத்த நெய்யை அமர்ந்து மனம் பொருந்தி ஆசக்தி யுக்தனாய் உண்ண அமுது செய்தவனாய், அணி எழுந்தூர் நின்னானே, அடியேன் கண்டுகொண்டு நிறைந்தேன், பூர்ணனானேன். வியாக்கியானம். குன்னால் மாறி தடுத்தவனை, தலைக்காவலாக வைத்த இந்திரன் தான் பாதகனாக நோக்கினபடி சொல்லுகிறது. இவனை, இந்திரனை உலகத்தை பாதுகாக்கணும்னு தானே எம்பெருமான் வைத்தான். அவனே உலகத்தை அழிக்க வருகிறான். அதாவது இவாளை அழித்தான் பெருமான். அதனால அந்த இந்திரனுக்கும் பாடம் கல்பிக்க வேண்டியதாக போயிடுத்து எம்பெருமானுக்கு. அவன் பசிக்கிராகத்தாலே வருஷத்தை பண்ண, அந்த பசிக்கிராகம் அப்படின்றது பசி கோபம், அதனால தான் வருஷிக்கிறான். அதனால நாம் அவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு எம்பெருமான் அவனை கொல்லலை. அவன் கல்மழை பொழிந்தான், அதே கல்லாலான மலையை எடுத்து ரட்சிப்போம் என்று அந்த மலையை எடுத்து பரிகரித்தான் பெருமான். குலவேழம் இத்தியாதி, குலவேழ மண்ணு பொன்னாமை அதனுக்கு அருள் செய்த போரேத்தை, நல்ல ஆக்கரத்தில் பிறந்து, அதாவது ஆக்கரம் என்ன பிறப்பிடம்னு அர்த்தம், நல்ல பிறப்பிடத்தில் பிறந்து மதமுதிதமாய், மதம் நிறைந்ததாய், செருக்கி மூளையடியே திரிகிற யானையானது. மூளையடியே திரிதல் அப்படின்னா தன் இஷ்டத்துக்கு திரியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த திரியக்கூடிய அதாவது அந்த யானை அது என்ன செஞ்சது, விழுக்காடறியாதே பொய்கையிலே வந்து புகுந்து, விழுக்காடுனா என்ன நேர போகிறது அப்படின்றது தெரியாமல் அங்கே வந்து ஒரு பொய்கை, பொய்கைன்னா ஒரு குளம், அதில் வந்து புகுந்தது. அப்போது ஒரு முதலையின் கையில் அகப்பட்டது. முதலை கையிலே அகப்பட்டு அதுக்கு பிறகு அது முடிந்து போகாமல், அந்த முதலையானது முடிந்து போகாமல் முடிந்து போகாமல் அதன் பக்கலிலே நிருகேதுகமான கிருபையை பண்ணி எம்பெருமான் அதற்கு மிகவும் ஒத்தாசை பண்ணினான். பண்ணி அதை கிருபையை பண்ணினான். பண்ணி போரேத்தை அவ்வவஸ்தையை அறிந்து பரிகரிக்க வல்ல ஆண் புலியை, அதனால் அந்த நிலையை அறிந்து அதுக்கு ரட்சிக்கிற ஆண் புலியாக எம்பெருமான் இருக்கான். அன்று ஆவின் நறுனை அமர்ந்து உண்ண அடியெடுந்தோர் நின்னானே, பசுவினுடைய நெய்யை அமர்ந்து அமுது செய்ய, நன்னா ஒரு நிதானமாக அமுது செய்வதற்கு, ரொம்ப காலத்தோட நிறைய காலத்தை பெற்று அமுது செய்வதற்காக திருவெழுந்தூர் நின்னானே, திருவாய்ப்பாடியிலே நின்னபடி ஆயித்து
இங்கு நிற்கிறது. திருவாய்ப்பாடியில் எப்படி இருந்தானோ அது மாதிரி இங்கே இருக்கான். இந்த அணி எழுந்தூரில் நிற்கிறான். அடியேன் இத்தியாதி, அடியேன் கண்டுகொண்டு நிறைந்தேனே, கண்ணாலே காணப்பெற்று பூர்ணனான நான் அபூர்ணனான நான் பூர்ணனாக பெற்றேன். இதில் இந்த இந்த இப்படி இந்த பாட்டு முடிகிறது. இதில் குலவேழ மண்ணு பொன்னாமை, அந்த குலவேழமானது அழிந்து போகாமல் அதனுக்கு அருள் செய்த போரேத்தை, அந்த சிங்கம் அது காளை போன்றவனை புருஷ காளையை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ கஜேந்திரனுக்கு பகவான் அருள் செய்த விற்த்தாந்தம், கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அது பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் இருக்குது. அந்த 2வது அத்தியாயத்தினுடைய விற்த்தாந்தத்தை கொஞ்சம் பார்க்கலாம். சுகர் சொல்கிறார், திரிகூட்டம் என்று பெயர், அதை பரீட்சித்துக்கு மன்னவனே, திரிகூட்டம் என்று பெயர் பெற்ற ஒரு பர்வதம் இருக்கிறது. அது பால் சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கும். அதனால் இப்போ ஜம்பு பிளக்ஷ குஷ கிரௌஞ்ச ஷால்மலி ஷார்வரி புஷ்கர என்று 7 தீபங்கள் உள்ளன. அதை ஒவ்வொன்றையும் சுற்றி ஒரு கடல் இருக்குது. உப்பு கடல், தயிர் கடல், தேன் கடல், நெய் கடல், கருப்பஞ்சாறு கடல், பார்க்கடல், சுத்த ஜலம் அப்படின்னு இருக்கின்றன. 6வது கடல் பார்க்கடல். அந்த பார்க்கடலை, அந்த பார்க்கடல்ன்றது பால் சமுத்திரம், அது அந்த திரிகூட பருவத்தை சூழ்ந்திருக்கு. மிகுந்த அழகுடையது. 10,000 யோஜனைகள் உயர்ந்திருக்கும். 10,000 யோஜனை, அது எப்படின்னா ஒரு யோஜனைக்கு 10 மைல்னா 10,000 யோஜனைனா 1,00,000 மைல் உயரத்துக்கு அந்த திரிகூட மலையானது இருக்குது. 4 புறத்திலும் அவ்வளவு விஸ்தாரம் உடையது. அப்போ அது 10,000 யோஜனை விஸ்தாரம் உடையது. அதற்கு வெள்ளி, இரும்பு, பொன் என்று 3 சிகரங்கள் உண்டு. அந்த பர்வதம் 3 சிகரங்களாலே சமுத்திரத்தின் திசைகளையும் விளங்கச் செய்கிறது. ரத்தனங்களாலும் கைரிக தாத்துக்களாலும் விசித்திரங்களான மொத்தம் பல சிகரங்களாலும் திசைகளையெல்லாம் திகழச் செய்கிறது. பல வகையான விருட்சங்கள், கொடிகள், செடிகள், புதர்கள், அருவிகள், அவைகளுடைய கோஷங்கள் அமைந்திருக்கும். அந்த மலையினுடைய சரிவுகளில் சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள்லாம் இருக்கா, வித்யாதரர்கள், அப்புறம் உரகர்கள், கிண்ணறர்கள், அப்சரஸ்திரிகள்லாம் விளையாடிட்டு இருக்கா. அந்த குகைகளில் சிம்மங்கள்லாம் இருக்கின்றன. அந்த மலையினுடைய குகைகளில் அந்த பர்வதம் சரிவுகளில் உள்ள பல வகை அரண்யங்கள் அதில் இருக்கின்றன. அதில் யானை, குதிரை, கடா முதலான நாற்கால் ஜந்துக்கள் நிறைய இருக்கின்றன. தேவதைகள் இறங்கி விளையாடுறதுக்கு உரிய பல வகை உத்தியானங்கள் அந்த மலையில் இருக்கின்றன. இப்படிப்பட்ட அந்த மலையில் ஒரு நல்ல தடாகமானது இருக்குது. தாமரை மலர்கள் நிறைந்திருக்கு. அதன் கரையில் இறந்த மரங்கள்லாம் இருக்குது. அந்த தடாகத்தினுடைய கரையில் இன்னும் பல வகை விருட்சங்கள் இருக்குது. தளிர், பூ, காய், பழம் எல்லாம் இருக்கின்றன. மனோகரமாக இருக்கிறது. அப்போ யானை கூட்டங்களில் அந்த பர்வதத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிற யானை கூட்டங்களில் தலைமை உள்ள ஒரு யானை, அது பெண் யானைகளோடையும் அது சஞ்சரித்தது. முட்கள், மூங்கில்கள், பாம்புகள் நிறைந்த புதர்கள், மரங்கள் எல்லாத்தையும் முறித்துண்டு தண்ணீர் குடிக்க விரும்பி இந்த தடத்தில் வந்தது ஒரு தடாகத்துக்கு. அங்கே அவன் தான் அப்படி வந்த யானை தான் கஜேந்திரன். அவனுடைய வீரியம் மத ஜலத்தை முகர்ந்த மாத்திரத்திலே சிங்கங்கள்லாம் கூட, சிங்கம், புலி எல்லாம் ஓடி போயின. அதனால் எந்த மிருகமும் தன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு அந்த கஜேந்திரன் நினைத்துண்டு அது வந்தது. இல்வாழ்க்கையிலே மனப்பற்றுடையவன் பெண்டிர்களோடு விளையாடுறா போல அந்த யானை துதிக்கையினாலே ஜலத்தை எடுத்து தன்னுடைய யானை குட்டிகளையும் பெண் யானைகளையும் அபிஷேகம் செய்து குடிக்க செய்து கர்ஜிக்கிறது. ஆனால் தனக்கு என்ன துக்கம் நேரப்போகிறது அப்படின்றதை அது தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது தெய்வாதீனமாக இது என்ன ஆயிடுத்து, ஒரு முதலை கையிலே மாட்டின்றது. அந்த மடுவில் இருக்கிற அந்த பொய்கைக்குள்ளே இருக்கிற முதலை அதனுடைய காலை பிடித்து கொண்டது.
பலமுள்ள வரையில் தன்னை விடுவித்து கொள்ள பிரயத்தனம் பண்ணித்து யானை. ஆனால் மகாபலமுடைய முதலையினாலே பலமுள்ள அளவும் நீருக்குள்ளே அது இழுக்கப்படுறது. அந்த ரெண்டும் இப்படி ஒன்றோட ஒன்று சண்டை அடிக்கின்றன. கஜ ஆகர்ஷத்தே தீரே, கிராக ஆகர்ஷத்தே ஜலே. யானை கரைக்கு இழுக்கிறது, முதலை மடுவுக்குள்ளே இழுக்கிறது. அப்போது எத்தனையோ காலம் தான் தன் சக்தியினாலே காப்பாற்றி கொள்ள நினச்சிது. 1000 தேவ வருஷம்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவ வருஷம்னா 360 மனுஷ வருஷம். அப்போ 1000 தேவ வருஷம்னா 3,60,000 மனுஷ வருஷம். அதாவது ஒரு கலியினுடைய காலம். அது அவ்வளோ அந்த முதலையோட இழுத்து கரைக்கு கொண்டு பார்த்தது, முடியலை. அப்புறம்தான் சர்வஸ்மாத் பரணான பரமபுருஷனை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு அது சொல்லித்தந்த யானை. எவனுடைய நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆறுடரை நீக்காய்னு சரணம் புகுந்தது. எவன் மகாபலிஷ்டனான மிருத்யுவாகிற சர்ப்பத்திலிருந்து பயந்து தன்னை சரணமடைந்தவர்களை பாதுகாக்கிறானோ, எவனிடத்திலே மிருத்யுவும் பயந்து ஓடுகிறானோ, அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நான் சரணமடைகிறேன் என்று அவன் எம்பெருமானை சரணமடைந்தான். எம்பெருமானை பல வகையாக ஸ்தோத்திரம் பண்ணித்து வேறு விஷயங்கள்லேருந்து மனசை திருப்பி பூர்வ ஜென்ம அபியாசத்தினாலே பகவானை பற்றின ஸ்தோத்திரத்தை அது பண்ணித்து, அப்போ எம்பெருமான் அதுக்கு தோற்றம் அளிக்கிறான். இது கஜேந்திரனுடைய ஸ்துதின்றது பெரிய ஸ்துதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பகவான் அங்கே வரான். அப்படி அந்த முதலையின் மேலே தன்னுடைய சக்கரத்த ஆழ்வானை பிரயோகம் பண்ணுகிறான். அந்த யானையுடைய காலை எவ்வளவு தூரம் இழுத்துன்றதோ அது வரையிலும் விட்டுட்டு அந்த கழுத்து பக்கத்தில் முதலையை எம்பெருமான் அறுத்தான். அப்படியே கெட்டியாக பிடிச்சுட்டு இருந்த வாய் பிளந்தது முதலைக்கு. உடனே யானை விடுபட்டுருத்து, அது கரைக்கு ஏறித்து. அப்போ எம்பெருமானை பார்த்து நாராயணா சமஸ்த லோகங்களுக்கும் குருவே பகவானே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்லித்து, அப்புறம் அந்த ஹரினே ஒரு அவதாரம் பண்ணி தான் இதுக்காக வந்தான். அந்த வருந்துகிற கஜேந்திரத்தை பார்த்து கருணையோட சீக்கிரமாக கீழே இறங்கி முதலையோட கூடின கஜேந்திரத்தை விரைவோடு எருத்துண்டு ரெண்டையுமே சேர்த்துண்டு கரைக்கு ஏறி தேவதைகள் பார்த்துட்டு இருக்கிற சக்கராயுதத்தினாலே முதலையுடைய வாயை பிளந்து கொன்றான். அதனால் வாய் பிளந்தது கூட எப்போன்னா கரைக்கு 2 பேரையும் தூக்கிட்டு 2 ஜந்துக்களையும் தாமே தூக்கிட்டு பகவான் வைத்தார் ஹரி. அப்புறம் முதலையுடைய வாயை கரையில் தான் பிளந்தார். எல்லாரும் இந்த செயலை பார்த்துட்டு இருந்தா, கஜேந்திர மோட்சமாகிற அந்த செயலை. எம்பெருமானை புகழ்ந்தார்கள் தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள் எல்லாரும். எம்பெருமான் மேலே புஷ்பமாரி பொழிந்தார்கள். ஆகாசத்தில் தேவதுந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்கின. அப்போது அந்த முதலை கொல்லப்பட்ட உடனே ஹூஹூ என்ற கந்தர்வ சிரேஷ்டனாக அது விளங்கித்து. கஜேந்திரன் பகவானுடைய கரம் பட்டமையினாலே அதை காலை எடுத்து வேது கொடுத்து அதனுடைய உத்திரியத்தால் ஒத்தி அதை காலை தொடச்சி விட்டான் பெருமான். அப்படி பகவானுடைய கரம் பட்டமையினாலே கர்மபந்தத்தினின்று விடுபட்டு தன்னுடைய இடுப்பில் பீதாம்பரத்தை தரித்து கொண்டு 4 புஜங்கள் விளங்க பெற்று பகவானுடைய சாரூபியத்தை கஜேந்திரன் அடைந்தான். இவன் ஹூஹூ என்ற கந்தர்வன் தானே இப்படி முதலே ஆயிருக்கான். அதனால் அவன் சாபத்தினாலே அப்படி ஆனான். அதனால் அந்த முதலை ரூபம் நீங்க பெற்று திருப்பி ஹூஹூ என்ற கந்தர்வனாக அவன் ஆகிவிட்டான். என்ன பகவான் இருவரையும் காப்பாற்றினான். அதுக்கு பிறகு சுகர் சொல்கிறார், இப்படி பகவான் எல்லாரையும் அனுகிரகித்து பின்னால் வார்த்தையும் சொல்கிறான். எல்லா தன்னுடைய அவதாரங்களும் சாதுக்களை சம்ரட்சிக்கிறதுக்காகத்தான். அதனாலே மானிடர்கள் எல்லாரையும் வாழ்விக்கிறது தான் என்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்று தேவர்களுக்கெல்லாம் சொன்னான்.
அப்பொழுது சமஸ்த பாபங்களிலிருந்தும் இந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை எவர்கள் கார்த்தால எழுந்து அனுசந்திக்கிறாளோ அவர்கள் எல்லா பாபங்களிலிருந்து விடுபட்டவர்களாக அவர்கள். கஜேந்திரனை விடியற் காலையில் எழுந்து இந்த ஸ்தோத்திரத்தினாலே என்னை துதிக்கிறவர்களுக்கு மரண காலத்திலும் மாறாத ஆழ்ந்த மதியை நான் கொடுக்கிறேன் என்னை பெருமான் சொல்கிறான். சுகர் சொல்கிறார், பகவான் இங்கனம் சொல்லி சங்கராஜனான பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினான். பிரம்மா முதலான தேவர் கூட்டத்தை கழிக்க செய்து கொண்டு கருடன் மேலே ஏறி ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தான் பெருமான் என்று கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் இந்த 4ஆம் பாட்டினாலே குறிக்கப்பட்டது. அடுத்து 5ஆம் பாட்டு. கஞ்சனை காய்ந்தானே கண்ணமங்கையுள் நின்றானே பஞ்சகப்பேய் முலையோடு வாய்படுத்துண்டானே செஞ்சொல் நான்மறையோர் தென்னெடுந்தையில் மண்ணு நின்ன அஞ்சனக் குன்னன் தன்னை அடியேன் கண்டு கொண்டேனே. கஞ்சனை கம்சனை காய்ந்தானே கோபித்தவனாய் கண்ணமங்கையுள் நின்னானே திருக்கண்ணமங்கை என்னும் திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்குமவனாய் வஞ்சனம் கபடத்தை உடைய பேய் பூத்தனையுடைய முலையோடு முலை வழியே உயிர் அவள் பிராணனையும் உண்டு வாய்படுத்து வாயிலே விட்டு கொண்டு உண்டானே முலையை அமுது செய்தவனாய் செம்சொல் மெய்ப்பொருளான அழகையுடைய சொற்கள் நிறைந்த நால்மறையோர் 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணின பிராமணருடைய தென்னெழுந்தையில் பண்ணி நின்ன அவர்கள் வாசம் பண்ணக்கூடிய தென்னெழுந்தையில் பொருந்தி வாசம் பண்ணுறான் பெருமான். அஞ்சனக் குன்னன் தன்னை மைமலை போன்ற அதாவது மையாலான மலை போன்ற வடிவ உடையவன் எம்பெருமான். அந்த வடிவழகை உடையவனை அடியேன் கண்டு கொண்டேனே நான் கண்டு கொண்டேன். 5ஆம் பாட்டு வியாக்கியானம். கஞ்சனை காய்ந்தானே கம்சனுடைய நினைவை அவன் தன்னோடே போகும்படி முனிந்தவனே. கம்சனுடைய நினைவு என்ன? இவனை தனுர் யாகத்துக்காக வரவழைத்து மலர்களோடு யுத்தம் பண்ண வைத்து யாகத்தில் ஏதோ வில்ல முறிக்கிறதுக்காக வரவழைச்சா. ஆனால் அங்கே யாரெல்லாம் பிரதிபந்தகர்களாக இருந்தாலோ அவளை ஜெயிக்க முடியல, அதனால் மாண்டு போனான். அப்படின்னா ஏன்னோ வீர அதுக்காக வைத்த போட்டியில் மாண்டு போயிட்டான். ஐயோ வீரத்தில் நீ உன் வீரத்தினாலே எல்லாரையும் ஜெயிப்பேன்னு நினச்சேனே, நீ போயிட்டியேன்னு அவனை கட்டிட்டு ஆடணும்னு நினச்சான். எம்பெருமான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணான்? எம்பெருமான் நேரம் இதில் போய் அவன் மஞ்சம் மேலே உட்காண்டிருக்கான். அங்கே போய் அவனை கட்டிட்டு கீழே விழுந்தான். அவன் மேலே ஏறி உட்காண்ட உடனே பயத்தில் பிராணம் போயிடுத்தவனுக்கு. ஐயோ மாமா, உன்னை கட்டிக்கணும்னு நினச்சி வந்தேனே, உன்னை கட்டின்ற வார உனக்கு பிராணம் போயிடுத்தேன் அப்படின்னு இப்படி மாற்றி பண்ணினான் பெருமான். அதனால் கம்சனுடைய நினைவு பொய்யாக இவன் போயிட்டானேன்னு அழணுன்றது அவனுடைய எண்ணம். ஆனால் பொய்யாக அவனுக்காக பெருமான் எழுதான் கடைசியில். அந்த மாதிரி கம்சனுடைய நினைவை அவன் தன்னோட போகும்படி முனிந்தவனே, அப்படி கோபித்தவனே. கண்ணமங்கையுள் நின்னானே இன்னும் இங்கனே இருந்துள்ள விரோதிகளை போக்கி ரட்சிக்கைக்காக திருக்கண்ணமங்கையிலே நின்றானே. வஞ்சனம் இத்தியாதி வஞ்சனத்தை உடையளான பூத்தனையுடைய முலை வழியிலே பிராணங்களும் வத்தி வரும்படி முலையை அமுது செய்தவனே. செஞ்சொல் நான்மறையோர் யதாபூதவாதியான வேதம் கைவந்திருக்கிற, அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற வேதம், அது கைவந்திருக்கிற பிராமணர்களுடைய திருவெழுந்தூரிலே நிற்கிற ஸ்ரமஹரமான வடிவ உடையனாய்க் கொண்டு தாபத்திரயம் போம்படி நின்னவனை தாபத்திரயத்தாலும் தப்தனாயிருக்கிற நான் கண்டு, 3 தாபங்களாலே பீடிக்கப்பட்டவனான நான் கண்டு என்னுடைய தாபத்திரயம் நீங்க பெற்றேன், தாபத்திரயங்கள் தீரப்பெற்றேன் என்று சொல்கிறார். இதில் இந்த கம்ச வதமாகிற விற்த்தாந்தம் சொல்லப்படுகிறது. அது பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 44வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. எம்பெருமான் அக்ரூரால் அழைக்கப்பட்டு
கம்சனுடைய நகரம் மதுரா நகரத்துக்கு வந்தான். ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அந்த தனுரியாக நடக்கிற இடத்துக்கு வந்தான். அங்கே கோலையாபீட்டம் என்ற யானை தடையாதது. அதை பாகனோடு சேர்த்து கொன்று கம்சனுடைய சபைக்கு எழுந்தருளினான். அங்கே மல்லர்கள்லாம் எதிர்த்து வந்தார்கள். பலராமனும் கண்ணனும் அவளிலேயே அவர்களையெல்லாம் கொன்றார்கள். சாணூரன், முஷ்டிகன், கூட்டன், சலன், தோசலன் என்ன 5 மல்லர்கள் எல்லாரையும் பலராமனும் கண்ணனுமாக கொன்றார்கள். அப்போ அங்கே சபையில் இருக்கிறவாள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார். நல்லது நல்லது என்று மொழிந்தார்கள். மல்ல சிரேஷ்டர்களான சாணூராதிகள் முடிந்து போகையில் எல்லாரும் சந்தோஷப்பட்டார். ஏன்னு கேட்டால் அவர்களெல்லாம் துஷ்டர்கள் முடிந்தார்களேன்னு சபையோர்களுக்கு சந்தோஷம். அப்போது இவர்கள்லாம் போயிட்டான்னா கம்சனுக்கு வருத்தமாக இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணான், வாத்திய கோஷங்களை நிறுத்தி சொல்கிறான், கடு நடத்த உடையவர்களாகிய இந்த வசுதேவன் புத்திரர்களை பட்டணத்திலிருந்து துரத்தி விடுங்கோ, கோபர்களுடைய தனத்தை பறியுங்கோள், துர்புத்தியுடைய நந்தகோபனை சிறையிலே அடையுங்கோள், மிகவும் துஷ்டனாகிற வசுதேவனை சீக்கிரம் வதம் பண்ணுங்கோள். அங்கனமே என்னுடைய தந்தையாகிற உக்ரசேரனும் சத்துரு பட்சத்தில் இருக்கிறவன், அதனால் அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் கொன்று விடுங்கள் என்ன இவன் கம்சன் இப்படி பிதைத்தின்றிருக்கான்னு சுகர் சொல்கிறார். அப்போது நிர்விகாரனான பகவான் கண்ணன பெருமான் மிகவும் கோபமுற்று லாகவத்தினாலே உயர கிளம்பி ரொம்ப சுலபமாக அவன் ரொம்ப உயர்ந்த மஞ்சத்தில் இருக்கான். அந்த மஞ்சத்தில் மேலே ஏறினான் பெருமான். இப்போவும் கம்சட்டிலா அப்படின்னு இந்த மதுரா நகரத்தில் ஒரு இடம் இருக்குது. உயர்ந்து ஆனால் பாழடைஞ்சு கிடக்கு. ஆனால் அந்த கம்சனுடைய மஞ்சம் இருந்ததுன்னு சொல்கிறா, உயரத்தில் அது இருக்குது. அதனால் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற உயர்ந்த மஞ்சத்தின் மேலே ஏறினான். அந்த கம்சன் மன உறுதி உடையவன். தன் மிருத்யுவாகிற கிருஷ்ணன் தன் மேலே எதிர்த்து வருகிறான் என்று நினைத்தான். காலத்துக்கு தகுந்தபடி செய்ய வேண்டியதை அறிந்தவனாகையாலே ஆசனத்திலிருந்து விரைவோடு எழுந்தான். கத்தி கேடயங்களை எடுத்துட்டான். மற்றவாளால் பொறுக்க முடியாத வேகத்தை உடையவன் மகானுபாவனாகிற கிருஷ்ணன். அந்த கண்ணன பெருமான் கருடன் சர்ப்பத்தை பலாத்காரமாக பிடித்து கொள்வது போல அவனுடைய கத்தியை கையால் பிடித்த அனம்பெருமான் வலம் இடம் ஆகாசம் இவற்றில் பருந்து சஞ்சரிக்கிறா போல சஞ்சரித்து அந்த கம்சனை பிடித்து கொண்டான். அந்த பரமபுருஷன் கம்சனை தலைமயிர்களில் உறுதியாக பிடித்து கொண்டு வேகத்திலே கழன்ற கிரீடத்தை உடைய அந்த கம்சனை அந்த மஞ்சத்திலிருந்து கீழே தள்ளினான். ஜகத்துக்கெல்லாம் ஆதாரனும் சுதந்திரனும் ஷாட்குண்ய பூர்ணனுமாகிற அவன் அந்த கம்சன் மேலே விழுந்தான். மன்னவனே என்று ஜனங்கள்லாம் எல்லாரும் உறக்க அழுது கோஷமிட்டார்கள். ஜனங்கள் பார்த்துட்டு இருக்க செய்ய சிம்மம் யானையை இழுப்பது போல பிராணங்களை இழந்த கம்சனை ஸ்ரீகிருஷ்ணன் பிடித்து இழுத்தான். பயத்திலே அவனுக்கு பிராணம் போயிடுத்து. அவனுக்கு அதை பிடித்து இழுத்தான். அப்பொழுது எல்லாரும் கோஷமிட்டார்கள் ஹா என்று. கம்சன் எப்பொழுதும் பயந்த மனமுடையவனாகிய பருகுவது, புசிப்பது, உலாவுவது, உறங்குவது, மூச்சு விடுவது முதலிய எல்லா காலங்களிலும் சர்வேஸ்வரனும் சக்கராயுதம் தரித்தவனும் ஆகிய அந்த கிருஷ்ணனையே தியானிச்சுட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு விரோத பாவத்தாலே அப்படி நினச்சிட்டே இருந்தான். ஏன்னா கிருஷ்ணனையே எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதனால் பிறர்க்கு கிடைக்க முடியாத பகவானுடைய சாரூபியம் என்ற முக்தியை பெற்றான். அதுக்கு பிறகு கம்சனுடைய பிராத்தாக்கள் கங்கன், நெக்ரோதன் முதலியவர்கள்லாம் 8 பேர் கம்சனுக்காக கண்ணனோட யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போது பகவான் மிகுந்த வேகமும் முயற்சியும் கொண்டிருக்கிற அவர்களை பலராமன் உடல் தடியாலே ஓங்கி அடித்து முடித்தான். அப்போ ஆகாசத்தில் அப்போ பலராமனாலே கம்சனுடைய மற்ற பிராத்தாக்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். 7 பேரும் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது ஆகாசத்தில் துந்துபி வாத்தியங்கள் முழங்கின. கிருஷ்ணனுடைய பரிவாரங்களாகிற பிரம்மருத்ராதிகள் புஷ்பங்களை பெய்து மிகவும் கழித்து அவனை துதித்தார்கள். அப்சரஸ் மடந்தையர்கள்லாம் நர்த்தனம் செய்தார்கள். மகாராஜனே, அந்த கம்ச வதமானது அங்கே இருந்த நல்லோர்கள் எல்லாருக்குமே, நல்லார்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தகரமாக இருந்தது. இப்படி எம்பெருமான் அந்த கம்சனை வதம் பண்ணினான் என்ற சரித்திரம் இந்த 5ஆம் பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு.
பெரிய திருமொழி 7ஆம் பத்தில் 6ஆம் பதிகத்தில் 6வது பாட்டு. பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கரியானை அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை அடியேன் கண்டுகொண்டு கழித்தேனே. பெரியானை சர்வாதிகனாய் எல்லாருக்கும் மேம்பட்டவனாய் அமரர் தலைவர்க்கும் தேவர்களுக்கு நிர்வாகனான இந்திரனுக்கும் பிரமனுக்கும் பிரம்மாவுக்கும் யானை உரி உகந்தானவனுக்கும் யானைத்தோலை உகந்திருக்கிற ருத்ரனுக்கும் கூட உணர்வதனுக்கு அறியவே முடியாதவன் அரியானை துள்ளவனாய் திருவெழுந்தூரில் உள்ள மறையோர்கள் பிராமணோத்தமர்கள் அடிபணியும் திருவடிகளிலே விழுந்து ஆசிரியிக்கும்படி ஆனவனாய் கரியானே நீல வர்ணத்தை உடையனானவனே அடியேன் கண்டுகொண்டு கழித்தேன். நான் கண்டுகொண்டு சந்தோஷிக்க பெற்றேன். 6ஆம் பாட்டு. அது வியாக்கியானம். பெரியானை சர்வஸ்மாத் பரனானவனை அவனுக்கு ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்ன அவனுக்கு ஒத்தாரும் இலர் மிக்காரும் இலர் அப்படிப்பட்ட ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்களை எல்லாம் உடையவன் பெறுவான். அசியப்பதி நிகிலஹேய பிரத்தினீகா கல்யாணேகதானः ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா என்ன கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் பகவானுடைய பரத்வத்தை அருளி செய்கிறார். ஆழ்வார்கள் சாதித்த அர்த்தம் அது. அதனால் அவதாரிகையில் அப்படி அவன் சுவாபாவிக அனவதிகாதிசய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜ பிரபிருத்தி அசங்கேய கல்யாண குணகண மகோததிகி சுவாபாவிகமாக அனவதிகாதிசயமாக எல்லையற்றதாக இருக்கிற எல்லையற்றவைகளாக இருக்கிற ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் முதலான எண்ணிலடங்காத அசங்கேய கல்யாண குணகண மகோததி எண்ணிலடங்காத கல்யாண குணங்களுக்கு பெரிய கடலாக இருக்கிறவன். அவ ஞானம் அப்படின்றது பதார்த்தங்களுடைய பிரகாசம், பலம் என்பது தாரண சாமர்த்தியம், ஐஸ்வர்யம் என்பது நியமன சாமர்த்தியம், வீரியம் என்பது தன்னுடைய சுபாவம் மாறாமல் இருக்கை. இப்போ பதார்த்தங்கள்லாம் வாங்கி வச்சா நாள் எடுத்துன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியாக உளுத்து போயிடும். அந்த மாதிரி இவனுடைய வீரியம் இவனுடைய சக்தின்றது ஒரு நாளும் மழுங்கி போகாது, அப்படி இருக்கும். அதுதான் வீரியம். அதுக்கப்புறம் சக்தி அப்படின்றது எதையும் சுலபமாக கையாளுற சாமர்த்தியம். அப்புறம் தேஜஸ் பர அபிபவன சாமர்த்தியம், பிறர்களையெல்லாம் தன்னுடைய சக்தியினால அத்தனை பேரையும் அடக்கி விடுவன். அப்படிப்பட்ட இன்னும் அது மாதிரி பிரபிருதி அசங்கேய கல்யாண குணகண மகோததிகி. இப்படி ஸ்வரூபத்தில் இவ்வளவு மேன்மை இருக்குது. அது மட்டுமா திருமேனிலையும் மேன்மை இருக்கிறத சொல்கிறார். சுவாபிமதான ரூபைக ரூபாச்சிந்திய திவ்யாத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌகந்திய சௌந்தர்ய சௌகுமாரிய லாவண்ய யவ்வனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. ரூபம் என்றால் திருமேனி, அதை உடையவன். அப்படிப்பட்ட அந்த திருமேனிக்கு இத்தனை விசேஷணங்கள். தனக்கு அபிமதம், தனக்கு பிரியமாக இருக்குது அந்த திருமேனி. அவனுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு அனுரூபம் ஏற்றதாக இருக்குது. அது எப்படி ஸ்வரூபம் காரியம் பண்ணணுமோ அது மாதிரி அது காரியம் பண்ணுற சாமர்த்தியம் உடையதாக திருமேனி இருக்குது. அதனால் சுவாபிமதா அனுரூபைக்க ரூப அனுரூபமே வடிவாக இருக்குது. ஏகரூப அது மாறாமல் இருக்குது. திருமேனியில் தளர்ச்சிகள் ஏற்படாது, இந்த வார்த்தக்கியம் ஏற்படாது, ஏகரூபமாக இருக்குது. அச்சிந்தியமான எல்லாராலும் சிந்திக்கப்பட முடியாத திவ்யம் அப்ராகிருதமான அத்புதம் ஆச்சரியகரமான நித்திய நிரவத்திய நித்தியமாக இருக்கிற குற்றமில்லாமல் இருக்கிற
நிரதிசய ஔஜ்வல்யம், எல்லையில்லாத ஔஜ்வல்யம், ஒளி அதை உடைய திருமேனி அது. அதுக்கப்புறம் ஔஜ்வல்ய சௌகந்தியம், சௌகந்தியம் என்பது நறுமணம் கொண்ட திருமேனி. சர்வகந்தகா சர்வரசகான்னு பகவானை சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் சௌகந்தியம். சௌந்தர்யம் அப்படின்னா அழகு. அந்த அழகு எப்படின்னா தனித்தனியாக அவயவங்களெல்லாம் அழகாக இருக்குது, அதுக்கு தான் சௌந்தர்யம் பேர். சௌகுமாரியம் மென்மை அதை உடையதாக இருக்குது, ரொம்ப மிருதுவாக இருக்கும் அந்த திருமேனி. லாவண்யம் சமுதாய சோபா, அவயவங்கள் தனித்தனியாக அழகாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறசே என்னமோ குறையறாப்பில் இருக்கக்கூடாது. அந்த சமுதாய சோபை முழுவதுமான அழகையும் உடையவன், அதுதான் லாவண்யம். லவணஸ்ய பாவகா லாவண்யம். லவணம் ஒரு இடத்துல போட்டாலும் எல்லா இடத்துலையும் கலந்து முழுவதும் அந்த சுவையானது இருக்கும். அந்த மாதிரி பகவானுடைய அவயவங்கள் எல்லாவற்றிலையும் சேர்ந்து அந்த ஒரு அழகானது இருக்குது, அதுதான் லாவண்யம். யவ்வனம் அப்படின்னா இளமை. ஆதி இவ்வளவும் திருமேனியில் இருக்கிற குணங்கள், இது மட்டும் இல்லை இன்னும் பல அப்படின்றார். யவ்வனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா, அப்படிப்பட்ட குணநிதியை இருக்கிற திவ்ய ரூபத்தை உடையவன். அதுக்கப்புறம் தனக்கு அனுரூபமான நித்திய நிரவத்திய அபரிமித திவ்ய பூஷணா, திவ்ய பூஷணங்களை உடையவன். அதுக்கப்புறம் ஆயுதங்களை உடையவன். ஸ்வரூபா அனுரூப அசங்கேய அச்சிந்திய சக்தி நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாண திவ்யாயுதா, மங்களமான திவ்ய ஆயுதங்களை உடையவன். அச்சிந்தியமான சக்தியை உடைய அந்த ஆயுதங்களை உடையவன். சுவாபிமதாரூப நித்திய நிரவத்திய ஸ்வரூப ரூப குணவிபவ ஈஸ்வரிய ஷீலாத் ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா, தனக்கு அபிமதையாயும் அனுரூபையாயும் இருக்கிற அதே மாதிரி இவனை போலவே குணங்களை உடையவளான ஐஸ்வர்யம், ஆளும் தன்மை, சீலம் முதலான சேதனர்களும் ஆள்றவள் பிராட்டி. அதுக்கப்புறம் சீலம் அப்படின்னா தாழ்ந்தாரோடைய கலக்கர குணம். அப்படிப்பட்ட அனவதிகாதிசயமான எல்லையில்லாத அசங்கேயமான எண்ணிலடங்காத கல்யாண குணகணங்களை உடைய ஸ்ரீ அந்த பிராட்டி, அவளுக்கு வல்லவன், பிரியனானவன் பகவான். ஸ்வசங்கல்பான விதாயி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய நிரவத்திய நிரதிசய ஞான கிரியேஸ்வரியாத் அனந்த குணகண அபரிமித சூரிபிகி அனவரத அபிஷ்டுத சரணயுகளா, அவன் எல்லையில்லாத அந்த சக்தியை உடையவர்கள். அவர்களும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல அவ்வளவா ரொம்ப ஆசை உடையவர்கள். அவர்களாலே எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுற திருவடிகளை உடையவன். வாங் மனச அபரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவா, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஸ்வரூபம் ஸ்வபாவம் இவற்றை உடையவன். சோஜித விவித விசித்திரானந்த போக்ய போகோபகரண போகஸ்தான சமிருத்த அனந்தாச்சரிய அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண நித்திய நிரவத்திய அக்ஷர பரமவியோம நிலையா, ஸ்ரீவைகுண்டத்தை உடைமை. அந்த விபூதி நித்திய விபூத்தினால் வர பெருமையை சொல்கிறார். தனக்கு உச்சிதமான விவிதமான அனந்த போக்கியங்கள், போகோபகரணங்கள், போகஸ்தானங்கள் இவைகளாலே நிறைந்த அனந்தமான ஆச்சரியத்தை உடைய மகா விபவத்தை, பெரிய பெருமையை உடைய அனந்த பரிமாணம். அதனுடைய பரிமாணத்தை அளவு காண முடியாது. அது அளவுன்றது அவ்வளவு எண்ணிலடங்காத அளவு. அப்படிப்பட்ட நித்திய நிரவத்திய அக்ஷர பரமவியோமத்தை, அக்ஷரம்னா அழியாத பரமாகாசத்தை தனக்கு ஸ்தானமாக கொண்டவன். அப்புறம் நிறைய போக்தாக்கள், அங்கே நித்தியசூரிகள்லாம் இவன் அனுபவிக்கிறதுக்கு இருக்கா. அவன்தான் விவித விசித்திரானந்த போக்ய போக்திருவர்க்க பரிபூர்ண விவிதமாயும் விசித்திரமாயும் இருக்கிற போக்கியங்கள், போக்திருவர்க்கங்கள் இவைகளாலே பரிபூர்ணமான நிகழ ஜெகதுதய. அப்படிப்பட்ட போக்தாக்கள்லாம் இங்கே இருக்கா லீலா விபூதியில். அந்த எல்லா ஜெகத்தினுடைய இந்த உதயம் அப்படின்னா உற்பத்தி ஸ்திதி லயம் இவற்றுக்கெல்லாம் காரணமாக லீலையாகவே காரணமாக ஆரவன். ஜெகதுதய விபவ லய லீலகா, ஜெகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயங்களுக்கு விளையாட்டாக காரணமாகிறவன். அவன்தான் பரம்பிரம்ம, பரபிரம்மம் என்று சொல்லப்பட்டவன், புருஷோத்தமன், நாராயணன். அப்போ புருஷர்களில் உத்தமன் நாராயணன். பிரம்மாதி ஸ்தாவராந்தம் அகிலம் ஜெகத் சிருஷ்டுவா ஸ்வேன ரூபேண அவஸ்திதா, பிரம்மா தொடங்கி ஸ்தாவரம் வரையிலும் எல்லா ஜெகத்தையும் சிருஷ்டித்து தன்னுடைய இயற்கை வடிவத்தோடு
இருக்கிறவன். அதுதான் பெரியானே சர்வஸ்மாத் பரனே அப்படின்னு ஆழ்வார் அருள் செய்கிறார். அந்த சர்வஸ்மாத் பரத்துவத்தை இப்படி எம்பெருமானார் விளக்கி காட்டுறார். அமரர் தலைவர்க்கும் தேவர்களுக்கெல்லாம் நிர்வாகனாயிருக்கிற இந்திரனுக்கும் பிரமனுக்கும் பிரம்மாவுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் யானை உரியை அப்போ யானைத்தோலை உகந்த ருத்ரனுக்கும் உணர்வதனுக்கு அறியானே இவர்களாலே நெஞ்சால் கூட நினைக்கவும் அரியவனாய் இருந்துள்ளவனே. அழுந்தூர் இத்தியாதி அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை. திருவெழுந்தூரில் உண்டான பிராமணரானவர்கள் திருவடிகளிலே ஆசிரயிக்கும்படியாக நிற்கிற சிரமகரமான வடிவ உடையவனே. அவனை போய் சேவித்தாலே மனது அவ்வளவு சந்தோஷப்படும். அடியேன் கண்டுகொண்டு கழித்தேனே அனன்யார்கனான நான் கண்டுகொண்டு கழிக்க பெற்றேன் என்று 6ஆம் பாட்டு முடிகிறது. அடுத்து 7ஆம் பாட்டு. திருவாள் மார்வன் தன்னை திசை மண்ணீர் எரிமுதலா உருவாய் நின்றவனை ஒலி சேரும் மாருதத்தை அருவாய் நின்றவனை தென்னெழுந்தையில் மன்னி நின்ன கருவார் கற்பகத்தை கண்டுகொண்டு கழித்தேனே. திருவாள் மார்வன் தன்னை பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் பண்ணுகிற திருமார்பை உடையவனாய் திசை மண் நீர் எரி முதலாய் திசை திக்குகளுக்கும் பூமிக்கும் ஜலத்துக்கும் அக்னி அப்படி எரின்னா அக்னி. அதுக்கப்புறம் இன்னும் 2 சொல்லலை, எரி முதலாயின்னு சொல்லிட்டார். அப்புறம் காற்று ஆகாசம் இதையும் வச்சுக்கொள்ளணும், உபலட்சணமாக வச்சுக்கணும். இவற்றுக்கெல்லாம் முதலாய் காரணபூதனாய் கொண்டு உருவாய் இப்பஞ்ச பூதங்களையும் சரீரமாக உடையவனாய் கொண்டு நின்றவனை எழுந்தருளி இருக்கும் அவனை ஒலி சேரும் மாருதத்தை சப்தகுணத்தோடு கூடின வாயு முதலான வெக்தமான பஞ்சபூதங்களையும் சரீரமாக உடையவனாய், அதாவது சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் அப்புறம் ஸ்தூலமாக வந்த பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டவனாய் அருவாய் நின்றவனை. அவற்றுக்கு அருனா உள்ள இருக்கிறவன் அந்தராத்மாவாக நின்ன கொண்டு அரூபியாய் இருக்குமவனாய் தென்னழுந்தையில் மன்னி நின்ன கருவார் கற்பகத்தை தென்னழுந்தையில் மன்றி இருக்கான், பொருந்தி இருக்கான். கரு ஆர் கர்ப்பத்தை வேர்ப்பத்தை உடைத்தான கற்பகத்தை கல்பக விருட்சம் போன்றவனானவனை. வேர் நன்னா பதிஞ்சிருக்க அப்படிப்பட்ட கல்பக விருட்சம் ரொம்ப போக்கியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி எம்பெருமான் அந்த ஊரில் பதிந்து நின்று கல்பக விருட்சம் போல இனிமையானவனாக காட்சி கொடுக்குறான். அவனை கற்பக விருட்சம் போன்ற எம்பெருமானை கண்டுகொண்டு கழித்தேனே, நான் கண்டுகொண்டு கழித்தேன் என்று சப்தார்த்தம். வியாக்கியானம் 7ஆம் பாட்டு. திருவாள் மார்வன் தன்னை. அந்த திருவாள் மார்வன் ஸ்வவெதிரிக்தருடைய ஐஸ்வர்யத்துக்கு நிதானபூதையான அப்படின்னா காரணபூதையான பிராட்டி அகலகில்லேன் என்னை விரும்பி வர்த்திக்கும்படியான மார்பு படைத்தவனே. ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னத விதம் ஜகத்து நம ஸ்ரீரங்க நாயக்கை எத் ப்ரூ விப்ரம பேததா என்ன கடவுதிரே. இந்த பட்டருடைய திருவாக்கு ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் இது. அதை எடுக்கிறார் பெரியவாசன் பிள்ளைங்க. ஒருத்தன் ஈசன், இன்னொருத்தன் ஈசிதவ்யன். பெருமான் ஆள்றவன், மற்றவன் ஆளப்படுபவன் அப்படின்ற வைஷமியம். அப்புறம் நிம்னம் தாழ்ந்ததாக ஒன்று இருக்குது, உன்னதமாக இன்னொன்று இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஜகத்து நம ஸ்ரீரங்க நாயக்கை எவளுடைய எத் ப்ரூவிப்ரம பேதத்தா இப்படி இந்த ஜெகத்து இருக்கோ, வைஷமியத்தோட கூடியதாக இருக்கோ. ப்ரூவிப்ரமம்னா புருவ நெரிப்பு, அதனுடைய பேதத்தினாலே உலகத்தில் உயர்ந்த பதார்த்தம் தாழ்ந்த பதார்த்தம். அப்புறம் ஒருத்தன் ஈசன், மற்றவர்கள் ஈசிதவ்யர்கள் என்ற பேதத்தை, இப்படிப்பட்ட பேதங்களையெல்லாம் உடையதாக இந்த ஜெகத்து எவளுடைய திருக்கண் நோக்கத்தினுடைய ஒரு அசைவுகளாலே, அந்த திருக்கண் அசைவினாலே இப்படியெல்லாம் உலகம் இருக்கோ. நம ஸ்ரீரங்க நாயக்கை, அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க நாயக்கியின் பொருட்டு நமஸ்து அடியேன் வணக்கமுடையவனாக ஆகிறேன் என்று பட்டர் அருளி செய்கிறார். அப்படி உலகத்தினுடைய
மாறாட்டங்களுக்கெல்லாம் வெறும் பூர்வ நெறிப்ப காரணமாக உடையவளாக பிராட்டி இருக்கா. அந்த பிராட்டியை தனக்கு சொத்தாக கொண்டவன் பெருமான். அதனால் என்ன கடவுதிலே திசை திக்குகள் மண் இத்தியாதி திசை மண் நீர் எரி முதலா அப்படின்னு காரணமான பூத பஞ்சகத்துக்கும் நிர்வாகனாய், உலகத்தில் பதார்த்தங்களுக்கெல்லாம் பூதங்கள் காரணங்கள், அவைகளுக்கும் காரணம் பகவான் நிர்வாககன். அவத்தை தனக்கு சரீரதையா சேஷமாக உடையவனே, தனக்கு அதெல்லாம் சரீரமாக கொண்டு சேஷமாக கொண்டவன். ஒலி சேரும் மாருதத்தை, அப்போ சப்தத்தோடு வீசுறது காற்று, தனக்கு அடைத்த ஸ்பர்சத்தையும், அதுக்குன்னு ஒரு ஸ்பர்சம் இருக்குது, அந்த தொடு உணர்ச்சி இருக்குது. ஆகாச குணமான சப்தத்தையும் காற்று கொண்டு இருக்குது, கொண்டு வீசுறது. உடைத்தாயிருக்கிற காற்றை தனக்கு பிரகாரமாக உடையனானவனே. இப்படி காரணமான பதார்த்தங்களை கொண்டு தேவாதிகள் காரியங்களை அடைய உண்டாக்கி அவளுக்கான காரியங்களை எல்லாம் செய்து தது அனுப்பிரவிஷ்ய என்கிறபடியே ஜீவத்வாரா அவத்திலே அனுப்பிரவேசித்து இவன் அனுப்பிரவேசிக்கிறான் என்று சொல்கிறபடி ஜீவன் மூலமாக எல்லாத்திலையும் அனுப்பிரவேசம் பண்ணுறான் பெருமான். பின்னை அவத்தை சொல்லும் சொல்லு தன்னளவும் வரும்படி இவத்துக்கு அடங்க காரணபூதனாய் நிற்கிறவனே. இந்த பதார்த்தங்களை சொல்கிற வார்த்தையெல்லாம் எம்பெருமானை போய் சொல்லும். அப்படி அப்படிப்பட்ட காரணனாக நின்றவனே. திருவழுந்தூரிலே நித்தியவாசம் பண்ணுகிற கருவார் கற்பகத்தை, அந்த அடியை உடைய கர்ப்பத்தை உடைய கற்பகம், அவ கர்ப்பம்ன்றது மூலம், அந்த மூலத்தை உடைய கற்பகத்தை அடி உடைத்தான கல்பகமாய்த்து ஸ்வர்க்கத்திலே நிராலம்பனமாக நிற்கிறதன்னிக்கே பூமியிலே வேற்பத்துண்டான கற்பகத்தை கண்டுகொண்டு, அங்கே ஸ்வர்க்கத்தில் இருக்கிற கற்பகம்ன்றது ஆலம்பனம் இல்லாமல் இருக்குது, ஆனால் பூமியிலே இருக்கிற கல்பகம் அப்படின்றது இந்த எம்பெருமான். அவன் வேற்பற்று நல்ல பிடிமான உடையவனாக இருக்கான். அப்படி கற்பகத்தை கண்டுகொண்டு என் சர்வாபேட்சிதங்களும் பெற்று ஹிருஷ்டனானேன், என்னுடைய எல்லா அபேட்சிதங்கள் நான் விரும்பினவைகள் எல்லாவற்றையும் பெற்று சந்துஷ்டனாக ஆனேன் என்று 7ஆம் பாட்டிலால் தெரிவிக்கிறார். இந்த 7ஆம் பாட்டில் சுயப்பதித்துவம் என்ற ஒரு கூட திருவரங்கபுரிவர், அது மட்டும் இல்லாமல் எல்லா பூதங்களுக்கும் காரணனாக இருக்கிறவன், அவைகளை சரீரமாக கொண்டவன் என்று பஞ்சபூத காரணத்துவம் சுயப்பதித்துவம் என்று பரத்துவ பிரகாரங்கள், பரத்துவம் பெருமானுக்கு வரத்துக்கான காரணம் சொல்லப்பட்டது இந்த பாட்டில். போன பாட்டில் பிரமனுக்கும், அதான் அமரர் தலைவனுக்கும் பிரமனுக்கும் உரியானே, அப்புறம் உகந்தானவனுக்கும் உணர்வதனுக்கரியானே அப்படின்னு. அதனால் தேவர்களாலும் கூட அறியப்பட முடியாதவனே, பிரம்மாவாலையும் உணர முடியாது, ருத்ரனாலையும் உணர முடியாது, இந்த இந்திரனாலையும் உணர முடியாது அப்படின்னு தேவைரபி ஞாத்தும் அசக்கியத்துவம் என்ற அந்த பரத்துவ பிரகாரம், இது எம்பெருமான் இருக்கிற பரத்துவம். அது பரத்துவத்துடைய ஒரு பிரகாரங்களை இந்த 6ஆம் பாட்டு தொடங்கி சொல்லிட்டு வரார். அதனால் தேவைரபி ஞாத்தும் அசக்கியத்துவம்ன்ற பரத்துவ பிரகாரம் 6ஆம் பாட்டில் சொல்லப்பட்டது. சிவப்பதித்துவம் பஞ்சபூத காரணத்துவம் சர்வ பதார்த்த காரணபூத பஞ்சபூத காரணத்துவம் அப்படின்னு அர்த்தம். எல்லா பதார்த்தங்களுக்கும் காரணங்களாக இருக்கிற பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்கும் தன்மை அப்படின்ற பரத்துவ பிரகாரம் இந்த 7ஆம் பாட்டிலே சொல்லப்பட்டது. அடுத்து 8ஆம் பாட்டு. நிலையாளாக வெண்ணை உகந்தானே, நிலமகள் தன் முலையாள் வித்தகனை, முது நான்மறை வீதி தரும் அலையாரும் கடல் போல் முழங்கும் தன் அழுந்தையில் மன்னி நின்ன கலையார் சொற்பொருளை கண்டுகொண்டு கழித்தேனே. என்னை நிலையாளாக நித்திய கைங்கரிய நிரதனாக பண்ணி உகந்தானே சந்தோஷிப்பித்தவனாய், நிலமகள் தன் பூமி பிராட்டியினுடைய முலையாள் வித்தகனை, முலையை ஆளவல்ல ஆச்சரியபூதனாய் அவளை போக்கியமாக அனுபவிக்கக்கூடியவனாய், முது நாள் வரை பழையதான முதுனா பழையதான, அதாவது அனாதியான 4 வேதங்களான அவற்றை 4 வேதங்களானவை வீதி தோறும் அலையாகும், வீதிகள் தோறும் அலைகளினால்
பூர்ணமான கடல் போல் சமுத்திரம் போல முழங்கும் கூஷியா நிற்கிற தென்னெழுந்தையில் மன்னி நின்ன. அப்படின்னா இந்த 4 வேதங்கள் இந்த வீதிகள் தோறும் ஒலிக்கும்படியாக பெருமான் அங்கே எழுந்தோடி இருக்கிறான். கடல் போல் முழங்கும், அவைகளில் சமுத்திரம் எப்படி ஒலிக்குமோ அந்த மாதிரி 4 வேதங்கள் அங்கே வீதிகளிலே முழங்குகின்றன. அப்படிப்பட்ட தென்னெழுந்தையில் மன்னி நின்ன, தென்னெழுந்தையில் பொருந்தி வர்த்திக்கிற கலையார் சொற்பொருளை, சாஸ்திரங்களிலேயும் உண்டான வச்சனங்களுக்கு பிரதிபாத்தியனாய் உள்ளவனே. சாஸ்திரங்களில் எந்த சப்தமும் பகவான் வரையிலும் சொல்லக்கூடியது அப்படின்னு பிரதிபாத்தியனாய் உள்ளவனை கண்டு கொண்டு கழித்தேனே. அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் கண்டு கொண்டு கழித்தேன். 8ஆம் பாட்டு. நிலையாளா வெண்ண யுகந்தானே. இது வியாக்கியானம். தேகிமே ததாமிதே என்னும்படி ஏற்றுக்கொண்டு போகாமே. பெருமான்ட்ட ஒரு பிரயோஜனத்தை வாங்கிட்டு போயிட மாட்டான். நித்திய கைங்கரியத்திலே அன்வயிக்கும்படி உகந்தானே. அப்படி அவளாலே உகக்கப்படுறவன் நித்திய கைங்கரியத்திலே தங்களை ஈடுபடுத்துகிறார். ஏன்னா எம்பெருமான்ட்ட ஏற்பட்ட உகப்பினாலே தபஸாலும் சமாதியாலும் பெறுவதொன்றல்ல காணும் அவன் உகப்பாலே பெருமித்தனை அல்லது பெறவரியது காணும். அதாவது இந்த கைங்கரியம் என்பது தபஸ் அப்படின்னா காயக்லேஷம், சமாதி என்னால் தொடர்ந்த சிந்தனம் தியானம், இதனாலே பெறக்கூடியதல்ல. இவைகளால் கூட பெற முடியாது. எம்பெருமானுடைய உகப்பாலே பெற்றால் கைங்கரியத்தை பெறலாம். பெருமித்தனை அல்லது பெறவரியது. நிலமகள் இத்தியாதி. நிலமகள் தன் முலையாள் வித்தகனை. ஸ்ரீ பூமி பிராட்டியுடைய திருமுலைத்தடத்துக்கு ஆனைக்கு குதிரை வைக்கவல்ல ஆச்சரியபூத்தனை. ஆனைக்கு குதிரை வைக்கிறது என்றால் அதை யானையினுடைய வேகத்தை, நடக்கிற வேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக குதிரையை முன்னாலே வைப்பார்களாம். அந்த குதிரையினுடைய வாலை பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பாகன் மேலே உட்காண்டிருக்கிறவன் யானையை தூண்டி கொண்டே இருப்பான். அது வேகமாக நடந்துகிட்டே போகும். அது குதிரை பக்கத்தில் யானை போயிடுறாப்புல இருக்கும். அந்த குதிரை சட்டுன்னு ஓடிவிடும். அந்த மாதிரி பிராட்டி அப்போ என்ன ஆகிடுறது, குதிரையினுடைய வேகம் அதிகம்தான், யானையுடைய வேகம் எவ்வளவுதான் அது எத்தனை பண்ணாலும் அந்த வேகத்தை அடைய முடியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே ஆனைக்கு குதிரை வைக்கவல்லன்னா ஆனைக்கு தான் குதிரையாக இருக்கிற அந்த ஆனை மாதிரி இருக்கிறவள் அந்த பூமி பிராட்டி. அவளுக்கு எவ்வளோ மேன்மை இருக்குது. ஆனால் எம்பெருமானுடைய மேன்மை அப்படின்றச்ச இவருடைய மேன்மை பெருசாக போயிடும். அந்த யானையினுடைய வேகத்தை விட குதிரை வேகம் பெருசாகிற மாதிரி இவருடைய மேன்மையை விட எம்பெருமான் மேன்மை பெருசாகிடும்படி ஆச்சரியபூதனே. அதனால் யாராக இருந்தாலும் அவனுடைய பெருமைக்கு ஒப்பாக முடியாதபடி இருக்கிறவர்கள் தான். அதனால் இவன் அவளுடைய மேன்மைக்கும் அதிகமான மேன்மையை உடையவனே என்பது தாத்பரியம். முது நான்மறை உண்டு. பாசி பூத்த வேதம், அதாவது பழையதான வேதம். பாசி பூக்கிறது ரொம்ப பழசாக போடுத்துன்னு அர்த்தம். அவ்வளோ காலம் அப்போ அனாதியாக இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது பெருமை வேதத்துக்கு. பழசாக போடுத்துன்னா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது திருவீதிகள் தோறும் திரைக்கிளப்பத்தை உடைய கடல் போல கோஷியான் என்னுள்ள அந்த திருவீதிகள் தோறும் ஒலிக்கிறது வேதம், கடல் ஒலிக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட தன்னெழுந்தையில் மன்னி நின்ன கலையார் சொற்பொருளை சாஸ்திரங்களாலும் சகல கலைகளாலும் புருஷார்த்தமாக பிரதிபாதிக்கப்பட்டவனே கண்டுகொண்டு என் சர்வாபேட்சிதங்களும் பெற்று ஹிருஷ்டனானேன், சந்தோஷப்பட்டேன். இதில் இந்த 8ஆம் பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலையார் சொற்பொருளை சாஸ்திரங்களிலே உண்டான வச்சனங்களுக்கெல்லாம் பிரதிபாத்தியனாக உள்ளவனே. அதுதான் கீதையில் வேதேஷ சர்வைஹி அகமேவ வேத்யா அப்படின்னு பகவான் 15ஆம் அத்தியாயத்தில் 15ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறான். வேதங்கள் எல்லாவற்றாலும் அறியப்படுறவன் நானே. வேதத்தினுடைய பூர்வபாகம் முழுவதும் ஆராதன ரூபங்களான கர்மங்களை சொல்கின்றன. அப்போ அந்தந்த ஆராதனங்களுக்கு ஆராத்தியர்களான தேவதைகளுக்கெல்லாம் அந்தரியாமியாக பகவான் பிரதிபாதிக்கப்படுறான். அதுக்கு மேலே உத்தர பாகத்தில் சாட்சாத்தாக பகவான் பிரதிபாதிக்கப்படுறான். அதனால் சகல கர்ம சமாராத்தியனாய் சர்வ தேவதா அந்தர்யாமியாய் அசாதாரண ஸ்வரூபரூப குணவிபூதிகளை உடையவனான பகவான் வேதம் முழுவதற்குமாக அர்த்தம். இப்போ முதல்ல சொன்ன ரெண்டும் வேத பூர்வபாகத்தினுடைய அர்த்தம், கடைசியில் சொன்னது உத்தர பாகத்தினுடைய அர்த்தம். இப்போ சகல கர்ம சமாராத்தியனாய் இது பூர்வபாகத்தினுடைய அர்த்தம். சர்வ தேவதா அந்தர்யாமியாய் அதுவும் பூர்வபாகத்தினுடைய அர்த்தம். அசாதாரணமான ஸ்வரூபரூப குணவிபூதிகளை உடையவன் இது உத்தர பாகத்தினுடைய அர்த்தம். இப்படி வேதம் பூர்வோத்தர பாகம்னு ரெண்டாக இருக்கும் இல்லையோ,
அது எல்லாத்தாலும் பிரதிபாதிக்கப்படுறவன் பகவான் ஒருவனே என்று சகலவேத பிரதிபாத்தியத்துவம் அப்படின்ற பரத்துவ பிரகாரமானது இந்த 8ஆம் பாட்டில் சொல்லப்படுறது. அடுத்து 9ஆம் பாட்டு. பேரானை குடந்தை பெருமானை இளங்குழிசேர் வாரார் வனமுறையாள் மலர்மங்கை நாயகனை ஆரா விண்ணமுதை தென்னெழுந்தையில் மண்ணு நின்ன காரார் கருமிகளை கண்டு கொண்டு கழித்தேனே. பேரானை திருப்பேர் நகரிலே சந்நிகிதனாய் குடந்தை பெருமானை திருக்குடந்தையிலே எழுந்தருளியிருக்கிற சர்வசேஷியாய் இலங்கு ஒளிசேர் விளங்கான் என்றுள்ள காந்தியோடு கூடின வாரார் கச்சை உடைத்தாய் வனமுலையாள். அந்த கச்சு அதை கட்டின்றிருக்கா அந்த வனமுலையாள் அழகிய ஸ்தனங்களை உடையவளான மலர்மங்கை கமலவாசினியான பெரிய பிராட்டியாருக்கு நாயகனை வல்லபனாய் அவளுக்கு பிரியனாய். அப்புறம் ஆரா இன்னமுதை அனுபவிக்க திருப்தி பெறாத போக்கியமான அமிர்தம் போலே போன்றவனாய் தன் அழுந்தையில் மண்ணு நின்ன அந்த திருவெழுந்தூரில் பொருந்தி இருக்கிற காரார் கருமிகளை மழைக்காலத்திலே இருண்ட மேகம் போல் சிரமகரமானவனை கண்டுகொண்டு கழித்தேனே. நான் அவனை அனுபவித்து கழித்தேன். 9ஆம் பாட்டு வியாக்கியானம். பேரானே திருப்பேரிலே சந்நிகிதனானவனே குடந்தை பெருவானே திருக்குடந்தையிலே வந்து கண்வளர்ந்து தன்னுடைய சேஷித்துவத்தை உதறிப்படுத்தவனே. தன் சேஷித்துவத்தை உதறிப்படுத்தவன்னா அந்த வஸ்திரத்தை உதறி காட்டினோம்னா எல்லா இடமும் தெரியும். அது மாதிரி தன்னுடைய சேஷித்துவத்தை தான் உலகத்துக்கே சேஷி என்பதை நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்தவனே. இளங்கொழி இத்தியாதி இளங்கொழி சேர் அப்படின்னு அர்த்தம். இளங்கொழி சேர் அப்படின்னா இலங்கு ஒளியை உடையவள், விளங்கக்கூடிய யௌவனம் என்பதை உடையவள். அப்போ நித்தியமான யௌவனத்தை உடைய பெரிய பிராட்டியாருக்கு வல்லவனானவனை வாரார் வனமுலையாள் மங்கை நாயகனை அவளுக்கு நாயகனாக இருக்கிறவன் அது வரலும் அர்த்தம். இளங்கொழிசேர் வாரார் வனமுலையாள் மலர்மங்கை நாயகனை அது பெரிய பிராட்டியாருக்கு வல்லவனானவனே. ஆரா விண்ணமுதை அவ்வின்னருளான அவ்விருவருமான சேர்த்து இவருக்கு இனிதாக இருக்கிறபடி ரொம்ப இனிமையாக இருக்கு இவருக்கு. தன்னழுந்த இத்தியாதி தன்னழுந்தையில் மண்ணி நின்ன திருவெழுந்தூரிலே நித்தியவாசம் பண்ணுகிற கார்காலத்தில் மேகம் போலே சிரமகரமான வடிவழகை உடையவனே கண்டு கொண்டு கழித்தேனே. கண்கள் குளிர காணப்பெற்று ஹிருஷ்டனானே. இதில் ஆறாவமுதம் அப்படின்னு சொல்கிறார் நாயகன். ஆறா இன்னமுதை அப்போ ஆறாத இன்னமுதை என்று சொல்கிறது மூலமாக அபர்யாப்தாமிருதன் என்ற ஒரு குணத்தை சொல்லுகிறார். அந்த அபர்யாப்தாமிருதத்துவம் என்கிற ஒரு பரத்துவ பிரகாரம் இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே உதறிப்படுக்கைனா பிரகாசிப்பிக்கை என்று சொல்கிறார். இதோட 9ஆம் பாட்டு முடிகிறது. அடுத்து 10ஆம் பாட்டு. திரள் முருகனனையார் தென்னெழுந்தையில் மண்ணி நின்ன அறமுதல்வனவனை அணியாலியர்கோன் மறுவார் கரை நடுவேல் வலவன் கலிகன்னி சொல் ஐயிரண்டும் முறை வழுவாமை வல்லார் முழுதாழ்வர் வானுலகே. இதுக்கு அர்த்தம் திரள் அப்படின்னா பலத்தில் முருகனனையார். முருகனனையார்னா அந்த சுப்பிரமணியனோட ஒத்தவர்கள் நித்தியவாசம் பண்ணுகிற அவளெல்லாம் நித்தியவாசம் பண்ணுறாளாம். திரள் முருகனனையார் தென்னெழுந்தையில் மண்ணி நின்ன சுந்தரமான தென்னுன்னா சுந்தரமான திருவெழுந்தூரில் மண்ணி நின்ன பொருந்தி நித்தியவாசம் பண்ணா நின்னவனாய் அறமுதல்வனானவனை சகல தர்மங்களுக்கும் காரணபூதனாய் உள்ளவன் விஷயமாக அணி ஆலியர் சம்சாரத்துக்கு அறமுதல்வனானவனை சகல தர்மங்களுக்கும் காரணபூதனானவனை சரி பிடிச்சிடும் காரணபூதனானவனை அப்படி சகல தர்மங்களையும் எம்பெருமான் நடத்துகிறவன் காரணபூதனாய் உள்ளவன் விஷயமாக சம்சாரத்துக்கு ஆபரணம் அணி அப்படின்னா சம்சாரத்துக்கு ஆபரணபூதமான ஆலியர் திருவாலியில் உள்ளாருக்கு கோன் சுவாமியாய் மறுவார்
அவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கான். அதுக்கு மேலே சத்துருக்களுடைய கரை நெடுவேல், இரத்தக்கரையை உடைத்தாயிருக்கிற நீண்டிருக்கிற வேல்வலவன், வேலாயுதத்தை ஆளவல்லவரான கலிகன்னி. கலிகன்னின்றவர் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார் அருளி செய்த சொல். கலியை கன்றுகிறவர், கலியை அழிக்கிறவர், கலிதோஷத்தை போக்குறவர். அதனால் திருமங்கை ஆழ்வாருக்கு கலிகன்றி என்று திருநாமம். சொல் ஐயிரண்டும். இது ஸ்ரீசூக்தியான 10 பாசுரங்களை. ஐயிரண்டுன்னா 5 2 இருக்குது. அப்படிப்பட்ட பாசுரங்களையும் முறை வழுவாமை கிரமம் தப்பாமல் வல்லார், சொல்ல வல்லவர்கள். வானுலகு பரமபதத்தை முழுது ஆழ்வர், சம்பூர்ணமாக ஆழ்வர். பரிபாலனம் பண்ணப்பெறுவர்கள், அப்படி ஆளக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு அது சப்தார்த்தம். அதுக்கு வியாக்கியானம் 10ஆம் பாட்டு. திரள் முருகன் இத்தியாதி. திரள் முருகன் அனையார். மிடுக்கில் வந்தால் தேவசேனாதிபதியான சுப்பிரமணியனில் குறைந்தாரில்லை அந்த திருவெழுந்தூரில் இருக்கிறவர்கள். அவ்வூரில் உள்ளாரில் அறமுதல்வனவனை, தர்மத்தினுடைய வேற்பத்தானவனை, ஸ்வஜனரக்ஷணம் ஜீவலோக ரக்ஷணம், தன்னிடத்தில் ஆசிரித்தவர்களையும் ரட்சிக்கிறவன், எல்லா ஜனங்களையும் கூட ரட்சிக்கிறவன் பகவான். ஆசிரித ரக்ஷணம் என்று சொல்லப்படுகிற. அதனால் ஸ்வஜன ரக்ஷணம், ஜீவலோக ரக்ஷணம், ஆசிரித ரக்ஷணம். ஸ்வஜன ரக்ஷணம்னா ஆசிரிதர்கள்ன்றவா கூட கொஞ்சம் புறம்பானவர்கள். ஸ்வஜனம்னு தானே அபிமானித்தவர்கள். பெருமான் யாரெல்லாம் அபிமானிக்கிறானோ தன்னுடைய ஜனங்கள் என்று, தன்னுடைய பிராட்டிமார்கள் நித்திய சூரியர்களெல்லாம் அபிமானிக்கிறானே அவள் ஸ்வஜன ரக்ஷணம். முமுட்சுக்கள்லாம் ஆசிரிதர்கள். அப்போ ஆசிரித ரக்ஷணம். ஜீவலோக ரக்ஷணம்னா ஆசிரியிக்காமல் இருக்கிற ஜனங்கள், அவர்களையும் ரட்சிக்கிறான் பகவான். அதுதான் பகவான் இதில் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா பிராணாபான சமாயுக்தா பசாமியன்னம் சதுர்விதம். 4 விதமான அன்னங்களை நாம் புஜிக்கிறோம். அந்த அன்னங்கள் அப்படியே சேர்ந்துட்டே போயிடுத்துன்னா என்னிடும், வயிறு வெடித்து பிராணம் போயிடும். அதனால் அதை ஜெரிக்க பண்ணுறான். உள்ளே தான் நம்மளால் போட முடியும். ஜெரிக்க பண்ணுறது நம்ம கையில் இல்லை. பிரம்மா தொடங்கி எறும்பு பரியந்தம் அத்தனை பிராணிகளுக்கும் உள்ளே போட்ட ஆகாரத்தை ஜாடராக்னியாக இருந்து ஜெரிக்க பண்ணுறான்னு பகவத்கீதை சொல்கிறது. அதனால் இதுதான் ஜீவலோக ரக்ஷணம் அப்படின்னு பேர். அதனால் ஜீவலோகத்தை ரக்ஷணம் பண்ணுறான். பகவான் என்ன பண்ணுறான்னு நினச்சிப்பா. என்ன பண்ணுறான், உள்ளே இருக்கிற ஆகாரத்தை ஜெரிக்க பண்ணுறான். அதை மாற்றி அந்தந்த இடங்களுக்கு கொடுத்து சக்தியை கொடுக்க பண்ணுறான். ரத்தமாக, சதையாக, நரம்பாக, எலும்பாக, இப்படியெல்லாம் இல்லைன்னா அது சரீரம் வாழாது, அழிஞ்சிடும். இப்படி பண்ணுறான். அதுக்கப்புறம் இவன் அறியாமல் போயின்னு இருக்கிறச்சு. அப்போ இடறி விடாமல் இது எங்கேருந்து பூதங்களால் வரக்கூடிய ஆபத்து, பிசாசங்களால், டாகினிகளாக, யக்ஷர்களால், ராட்சசர்களால் எல்லா பக்கங்கள்லேயும் நம்முடைய கைகள், கால்கள், தலை, கண்ணு, எதுக்கு வேணால் எப்போ வேணால் ஆபத்து வரும். இதெல்லாம் நாம் அறியாமல் பகவான் ரட்சிச்சுட்டு இருக்கிறச்சே நமக்கு தெரிய மாட்டேன்றது. பகவான் என்ன பண்ணுறோம்னு அலட்சியமாக கேட்போம். அப்படி கேட்கக்கூடாது. அப்படி ஜீவலோக ரக்ஷணம். இதெல்லாம் ஆசிரிதர்கள் அல்லர். இவர்கள்லாம் ஸ்வஜனங்களும் அல்லர், ஆசிரிதர்களும் அல்லர். ஆனால் எல்லாருக்கும் இதை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் ஜீவலோக ரக்ஷணம் என்று சொல்லப்படுகிற தர்மங்களுக்கு, இப்படிப்பட்ட தர்மங்களுக்கெல்லாம் வேற்பற்றானவனே, எல்லாருக்கும் வேறா இருந்துட்டு ரட்சிக்கிறவனே. அணியாலியார் இத்தியாதி. அணியாலியர் கோன் அப்படின்னா சம்சாரத்துக்கு ஆபரணமான திருவாலி. அந்த திருவாலியில் உள்ளாருக்கு நியாமகராய் உள்ளார். மறுவார் இத்தியாதி. சத்துரு நிரசனத்தால் வந்த கரை கடத்த அவசரமில்லாதபடி இருப்பதாய் கொடிதான வேலை உடையரான ஆழ்வார். அப்போ நியாமகராய் உள்ளவர் ஆழ்வார். திருவாலியில் உள்ளாருக்கு நியாமகர் திருவங்கை ஆழ்வார். அதுக்கப்புறம் அந்த கரை நடுவேல் வலவன், சத்துருக்களை அழிப்பதனாலே கரை வடிஞ்சிருக்கிற அது வேலை அலம்ப கூட நாள் இல்லையா அவருக்கு. அப்படிப்பட்ட ஆழ்வார் ஒலி உடைத்தாம்படி நல்ல ஓசையோடு இருக்குது இந்த 10 பாட்டு. அப்படி அருளி செய்த இப்பத்தையும் அடைவில் தப்பாதபடி அனுசந்திக்க வல்லவர்கள், கிரமப்படி தப்பாமல் அனுசந்திக்க வல்லவர்கள், ஆண்மீன்கள் வானகம் என்கிறபடியே திரிபாத் விபூதி அடைய தாங்கள் இட்ட வழக்காக பெறுவர்கள். அதனால் திரிபாத் விபூதி, அதாவது இந்த லீலா விபூதி, நித்திய விபூதி எல்லாத்தையும் தாங்கள் ஆளப்பெறுவர்கள் என்று சொல்கிறார். இந்த பாட்டில் சர்வதர்ம காரணத்துவம் என்கிற குணம் சொல்லப்படுறது, பரத்துவ பிரகாரமானது சொல்லப்படுறது. அதுதான் இங்கே சொல்ல இரண்டும், அதாவது அறமுதல்வன் அவனை அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா சொல் ஐயிரண்டுன்னு சொல்லியிருக்கார். 5 பிரிந்திருக்கிற இந்த 10 பாட்டுக்களை சொல்ல வல்லவர்கள், அர்த்தத்தோட சொல்ல வல்லவர்கள் என்ன அர்த்தம். இப்போ 5 பிரிஞ்சிருக்குன்னா இது என்ன 5 பிரிஞ்சிருக்குன்றது என்ன, அது ஒரு அது அதாவது எப்படி 10ன்னு சொல்லாமல் 5 2 5ன்னு சொல்லாம மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், முதல் 5 பரத்துவம் எம்பெருமானிடத்தில் இருக்குது என்ன சரித்திரங்களாலே சொல்லக்கூடிய 5 பாட்டுக்கள். அதனால் பரத்துவ பிரதிபாதகங்களான சரித்திரங்களை சொல்லக்கூடிய பாசுரங்கள். இப்போ முதல் பாட்டு எடுத்துட்டோன்னா நிருசிம்ஹாவதாரம் பண்ணி நரங்கலந்த சிங்க உருவம், அதுக்கு முன்னால் சிருஷ்டியில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. மனித உடம்பு சிங்கத்தலை இப்பவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை சேராததை சேர்த்து எடுத்துன்னு வந்தானோ இல்லையோ, அது பகவானுடைய பரத்துவம். 2வது பாட்டுனாலே பரசுராமன் 21 தடவை துஷ்டக்ஷத்திரியர்களை வதம் பண்ணானோ இல்லையோ, அதுவும் பகவானுடைய பரத்துவம். 3வது பாட்டில் எல்லா தேவதைகளும் பாணாசுரனுக்கு ஆதரவாக வரைச்ச அவர்களையெல்லாம் ஜெயித்து பாணாசுரனுடைய கொழுப்பு அடக்கினா அவனுடைய 4 கரங்களை விட்டுட்டு அது மற்ற 996 கரங்களையும் அறுத்தான பெறுவான். அப்போது 2ன்னு சொல்லுவார்கள், 2 கரத்தை எல்லாரையும் போல் 2 கரத்தை விட்டுட்டு 998 கரங்களை அறுத்தான் என்னும் சொல்லுவார்கள். ஆனால் அந்த இடத்துல பாகவதத்தில் 4 கரங்களோடு அவனை விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படி ஒரு பரத்துவத்தை அந்த பாணாசுரவத விருத்தாந்தத்தை ஆழ்வார் அருளி செய்வதன் மூலம் நமக்கு காட்டினார். அதுக்கு பிறகு அது 3ஆம் பாட்டாச்சுன்னா 4ஆம் பாட்டில் கோவர்தனோத்தரணம் அப்படின்றது இது பரத்துவத்தை காட்டுற சரித்திரம் தான் அது. அதுக்கப்புறம் இதில் பொன்றாமை பரதனுக்கு குன்றாமல் மாறி தடுத்தவனை குலவேடு என்று பொன்றாமை அப்படின்னு அந்த இதுக்கு கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் அளித்தவன், அப்படியே இந்த முதலைக்கும் மோட்சம் அளித்தவன் என்ற அந்த விருத்தாந்தமும் சொல்லப்படுறது. அப்புறம் 5ஆம் பாட்டினாலே கம்சவதம், எவ்வளவோ பலம் புரிந்தவனான கம்சனை அவனுடைய நினைவு அவனோடே முடித்து போகும்படி அந்த குஞ்சு பிடித்து ஏறி அந்த மஞ்சத்தில் ஏறி அவன் தலைமையில் பிடிச்சி இழுத்து கீழே போட்டு தள்ளி அவனை வதம் பண்ணினான் என்று இதுவும் பரத்துவ பிரகாசகமான சரித்திரம். இப்படி 5 பாட்டுக்களாலே பரத்துவ பிரகாசகமான சரித்திரங்கள் சொல்லப்பட்டன. அப்புறம் 6ஆம் பாட்டு தொடங்கி அந்த பரத்துவத்தினுடைய பிரகாரங்கள் என்னென்ன அப்படின்னு அதுக்கு எந்தெந்த குணங்களாலே பகவானுக்கு அந்த பரத்துவம் வருதுன்றத அந்த ஒரு 5 பாட்டுனால சொல்கிறார். அப்போ 6ஆம் பாட்டினாலே தேவையிரப்பி ஞாத்தும் அசக்கியத்துவம் என்ற ஒரு பரத்துவ பிரகாரம் சொல்லப்பட்டது. 7ஆம் அது 6ஆம் பாட்டு. இப்போ 7ஆம் பாட்டினாலே சியப்பதித்துவம் அதுவும் சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே எல்லா பதார்த்தங்களுக்கும் காரணங்களாக இருக்கிற பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்கிற தன்மை, அதனால் பஞ்சபூத காரணத்துவம் என்ற பரத்துவ பிரகாரம் சொல்லப்பட்டது 7ஆம் பாட்டில். 8ஆம் பாட்டினாலே சர்வ வேத வேத்தியத்துவம், வேதேசி சர்வைகி அகமே வேத்தியா என்று சர்வ வேத வேத்தியத்துவம் என்ற பரத்துவ பிரகாரம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அது 8ஆம் பாட்டில். 9ஆம் பாட்டினாலே அபர்யாப்தாமிருதத்துவம், பரமபோக்கியமாக இருக்கை, அவ்வளவு பரத்துவம் உடையவனுக்கு தான் அந்த போக்கியத்துவம் வரும். தாழ்ந்து போயிடுத்து போக்கியத்தை குறைஞ்சு போயிடுத்து அப்படின்னாலே பரத்துவம் இருக்காதுங்க. அதனால் பரத்துவத்துக்கு ஆபாதகம் தான் அந்த அபர்யாப்தாமிருதத்துவம். அதுக்கப்புறம் 10ஆம் பாட்டினாலே சர்வதர்ம காரணத்துவம் என்ற பரத்துவ பிரகாரம் சொல்லப்பட்டது என்று இப்படி பரத்துவத்துக்கு காரணமான சரித்திரங்கள் அந்த பரத்துவத்தினுடைய அது ஒரு 5 பாட்டு, பரத்துவ பிரகாரங்களான ஒரு 5 பாட்டுக்கள் என்று இந்த திருமொழியில் பகவானுடைய பரத்துவத்தை பேசினார் ஆழ்வார். இத்தோட 7ஆம் பத்தில் 6ஆம் திருமொழி முடிந்தது. அடியன் திருப்புல்லாணி சுந்தரராஜனுடைய விண்ணப்பம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால்,
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.